ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களோடு கூட இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை பரிசுத்த தேவன் எனக்கு தந்ததற்காக ஆவியானவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். கனத்திற்குரிய திருச்சபையின் அன்பு பாஸ்டர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களோடு நீண்ட காலமாக நட்பில் இருக்க, அவர்களை ஒரு நண்பராக பெற கர்த்தர் எனக்கு தந்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை, ஆண்டவர் அவர்களை நடத்துகிற ஆச்சரியமான பாதைகளை பார்த்து கண்டு வியந்தவர்களில் நானும் ஒருவன். கர்த்தர் அவர்களை இன்னும் பலப்படுத்தி தேசத்தின் எழுப்புதலில் மகா பெரிய பாத்திரமாய் அவர்களை பலுகி பெருக செய்ய அவர்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அன்பு குடும்பத்தாருக்காகவும் தேவ பிள்ளைகளாம் உங்கள் யாவருக்காகவும் ஊழியத்தில் உடனாய் நின்று செயல்படுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லோருக்கும் கர்த்தரை மைமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை சேவிப்பது மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் எல்லாரையும் இந்த இரவு ஜெபத்தில் பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். தேசத்தில் ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய எழுப்புதல், கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல், அதை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். நாம் ஜெபிக்கிறதினால் எழுப்புதல் என்பதை பார்க்கிலும் எழுப்புதல் வரப்போகிறதினால் நம்மை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார் என்பதுதான் சரியானதாக இருக்கும். நம்மை அவர் ஜெபிக்க தூண்டுகிறார். அந்த நாட்கள் வந்துருச்சு. அதனால சபைக்குள் அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் போடுகிறார். ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஜெபம் எழும்ப 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 சத்ருவின் ராஜ்யங்கள் முற்றிலும் நொறுங்கி செயலற்று போய் ஆண்டவர் நாமம் மட்டுமே தேசத்தின் நடுவில் உயர்ந்து எங்கும் அவரை தொழுது கொள்ளும் அந்த காலம் மலரும், மலர்ந்தே தீரும். அவர் மாறாதவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு பாடலுடைய 1-2 அடிகளை பாடிட்டு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள் போக நான் விரும்புகிறேன். தோத்திரம். ஆமா, ஜி மைனர் படிங்க. எஃப் மைனர் பிரைஸ். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெரும் கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெரும் கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள்
வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் நம்மை தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் நம்மை தெய்வம் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களில், மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களில் மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் தான் நாம் பண்ணணும், பாட்டு நம்ம எல்லாருமே பாடலாம். அப்படி தூக்குனா ஒரு ஆமேன்னு சொல்லணும்னு அர்த்தம். அல்லேலூயா. வேற எதுவும் புதுசா பொருத்தனையோட வரலையே, தோத்துறோம். இனி நம்ம நேரமெல்லாம் முடிஞ்சிட்டு இவரும் காண்பார்கள், இவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. பரலோகத்தின் தகப்பனே, எங்களோடு பேசும். உங்க சத்தம் எங்கள் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கட்டும். உங்க வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அந்தகார வல்லமையையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 60வது அதிகாரத்தை நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 60வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். தோத்திரம். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரமே கடைசி கால எழுப்புதலுக்காக தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு அதிகாரம். தோத்திரம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய மகிமை சபையை மூடும். தோத்திரம். சபைக்குள் வெளிப்படும் என்பதா இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆரம்ப வசனம் சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உதிப்பார். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 7ஆம் வசனம். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமா, ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகள் ஆயிரமா பெருகணும். சபைங்கிறது ஆயிரமா பெருகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த சிறுபான்மை அப்படிங்கிற கருத்துல தேவனுக்கு உடன்பாடே கிடையாது. தோத்திரம். அவரு ஆதாமியும் ஏவாளையும் படைச்சிட்டு 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஜல பிரளயத்திற்கு பின்னால ஒரு குடும்பம் தப்பிக்குது, நோவா குடும்பம். அந்த நோவா குடும்பத்தை பார்த்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர்களை ஆசீர்வதிச்சு சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு சொல்றாரு.
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டு பரலோகத்திற்கு ஏறி போகும்போது கூடியிருந்த ஒரு 120 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். தோத்திரம். மற்ற 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப நீங்க புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீங்க பல்கணும், நீங்க பெருகணும். சபைங்கிறது பெருகணும், ஆயிரமா பெருகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒருவேளை சபையில் நான் ரொம்ப சின்ன ஆளு, சபையில் ரொம்ப நான் சாதாரணமான ஆளு, மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்று அவர்களை மாதிரி கிருபைகள் இல்லை, வரங்கள் இல்லை, நான் ரொம்ப சின்ன சாதாரணமான ஒரு பாத்திரம் அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு அந்த சின்னவன் 1000ஆவான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சின்ன ஆளு தோத்திரம் அப்படின்னா கூட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் 1000 பார்க்கிறாரு தோத்திரம். அப்ப ஒரு ஆளுக்குள்ள 1000 பேர்னா இங்க இருக்கிற இத்தனை பேரையும் தோத்திரம் கணக்கெடுத்து பார்த்தா ஆமா 1000 நம்ம சபை பெருக போகிறது, நம்முடைய சபை பெருக போகிறது. பல ஆயிரங்களாய் கர்த்தர் இந்த சபையை பெருக செய்ய போகிறார். பலத்த ஜாதியாய் இந்த சபையை கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரை பார்த்த பெருக்கம் அல்ல, இதுவரை பார்த்த அறுவடை அல்ல. இந்த சபையை பல 1000 மடங்கு பலுகி பெருக செய்ய போகிறார் கர்த்தர். இருக்கிறீங்களா? ஆமேனா? தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை ஆயிரங்களாய் பெருகும். அதுதான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கம். தோத்திரம். சபை ஆயிரங்களாய் பெருகும். நீங்க உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. இப்ப இருக்கிறது பத்தாது, நீங்க இப்ப இருக்கிறது போதாது, நீங்க இன்னும் தோத்திரம் 1000 மடங்கு இப்ப இருக்கிறத விட பலுகி பெருகுவீர்களாக என்று இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சபையையும் கர்த்தர் பல 1000 மடங்கு பலுகி பெருக செய்ய போறாரு. ஆண்டவரே ஆமேன் சொல்றவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் சொல்லாதவங்களை அப்படியே 6 மாசத்துக்கு விட்டுருங்க. தோத்திரம். ஆமேன் சொன்னாங்கன்னா அவங்கள இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. நான் ஒரு மாதிரி ப்ரோ அல்லையா சொல்லுங்க அப்பா, கூட மாட வரலன்னா போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. 2வது இது ராத்திரி கூட்டம். தோத்திரம். அப்படியே கூட மாட வந்தா தான் பிரசங்கம் உள்ள போகும். ஆமேனா? அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னே தெரியாது. அல்லேலூயா. தோத்திரம். தூக்கம் அப்படியே நம்மளை அமைக்கிறோம். தோத்திரம். கூட மாட வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்க கூட பேசுவாரு. 2 பிரசங்கம் இருக்கு. தோத்திரம். ஆமா, ஒன்னு நாங்க பேசுறது, இன்னொன்னு பரிசுத்தாவியானவர் பேசுறது. உங்களுக்கு நாங்க பேசணுமா பரிசுத்தாவியானவர் பேசணுமா? பரிசுத்தாவியானவர் பேசணும்னா ஆமென் அல்லேலூயா அப்படின்னு தாகமா வாஞ்சியா உட்கார்ந்திருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணா ஆவியானவர் பேசுவார். ஏன்னா தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணின்னு இருக்கிறார். இருக்கிறீங்களா? கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும் இருக்கிறாரு. தோத்திரம். நம்ம கேட்கறதுனா உடனே ஆண்டவர் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். கேட்கிறவனுக்கு ஆமென் சொல்லுங்க அப்போ. காதால கேட்கிறவனுக்கு வார்த்தை கொடுக்கப்படும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பைபிள் சொல்லுது. அப்ப விருப்பத்தோடு இருந்தா ஆவியானவர் பேசுவார். ஒரு சைஸா உட்கார்ந்து இருந்தா தோத்திரம் அவர் கிளம்பி போயிடுவார்.
ஆனா நாங்க போக முடியாது. ஏன்னா எங்களை தான் பிரசங்கியாரா கூப்பிட்டு இருக்கிறதுனால நாங்க கொடுக்கப்பட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு தான் போவோம். தோத்துறோம். பாஸ்டியாவையும் சொல்ற பாபா அவர் அதற்கு விதி விலக்கல்ல. அவரும் பல மேடைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ற பிரசங்கியாளர். அவருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆமேனா? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா ஆவியானவர் பேசுவார். இல்லைன்னா அவர் எங்களை தனியா விட்டுட்டு கிளம்பிடுவார். தோத்திரம். ஸ்டான்லி நீ பார்த்துட்டு வாடா அப்படின்னு போயிடுவார். அப்புறம் ரூம்ல போன உடனே கேட்கன்னு சிரிப்பார். தோத்திரம். எப்படா தோத்திரம் உன்னால மட்டும் முடிஞ்சது? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு தான் வர்ற. என்னால முடியலடா சாமி. தோத்திரம். அவங்க எல்லாம் ஒரு சைஸா உட்கார்ந்து இருந்தாங்களா, நான் கிளம்பிட்டேன்டா. தோத்திரம். ஒன்னு நோட்டீஸ்ல போட்டிருக்கிறாங்க, நீ பேசி முடிச்சுட்டு தான் வர்ற, அதனாலதான் உன்னை பல இடத்துக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சிரிப்பாரு. இன்னைக்கும் சிரிக்க வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். அல்லேலூயாவா? அவர் இருந்தா தான் எல்லாம். ஆமேனா? சபை ஆயிரங்களாய் பெருகும். நம்ம சபை ஆயிரமாய் பெருகும். சின்னவன் 1000 பெருகுவான். கர்த்தர் உங்களை 1000ங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த போறாரு. 1000ங்களுக்கு ஆசீர்வாதமா. நீங்க ஒவ்வொருத்தரும் பலத்த ஜாதியா மாற போறீங்க. உங்க ஒவ்வொருவர் மூலமாக பல 1000கள் கர்த்தருக்குள்ள வரப்போது. இது கடைசி காலம். இது எழுப்புதலின் காலம். கர்த்தர் கரம் உங்க கூட இருந்து மகா பெரிய அறுவடைய பெருக்கத்தை நம்முடைய கண்கள் தேசத்தில் காணும்படி ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். சபை 1000ங்களாய் பெருகும். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அப்படித்தான் சபை பெருகியது. பேதுருவின் ஒரு பிரசங்கத்தை கேட்டு தோத்திரம் 3000 பேர் ஒரே நாளில் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தோத்திரம். அடுத்த பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். சபை ஆதி நாட்களில், ஆரம்ப நாட்களில், பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் அந்த ஆரம்ப நாட்களில், அபிஷேகம் ஊற்றப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் 1000 பெருகியது. எருசலேமிலே சீசருடைய தொகை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இஸ்ரவேல் என்கிற சபை பல 1000ங்களாக பல்கி பெருகியது. யாக்கோபில் சோத்திரம் குடும்பத்தார் எகிப்து தேசத்திற்கு போனார்கள். 70 பேராய்த்தான் அவர்கள் எகிப்திற்கு போனார்கள். ஆனால் பைபிள் யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசமே அவர்களால் நிரம்பியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட துடிக்கிறார். இது பெருக்கத்தின் காலம், இது அறுவடையின் காலம், இது எழுப்புதலின் காலம், இது ஆத்தும திரட்சியின் காலம், இது சபைகளை ஜன திரட்சியினால் கர்த்தர் நிரப்புகிற காலம். ஆமெனா? சபை 1000ங்களால் நிரம்பும். தோத்திரம். எப்படி? 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். தோத்திரம். சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி, சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை 1000ங்களால் நிரம்பும். சபை 1000ங்களால் நிரம்பும். இரண்டாவது சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தமாகையால், சொல்லுங்க அந்த வார்த்தையை, சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தம். பெருகுங்கிறது சர்வ வல்லவரோட வாக்குத்தத்தம். ஆகையால் சபை 1000ங்களால் நிரம்பும். தோத்திரம். மூன்றாவது சாதாரண மனிதர்களை கொண்டு, சொல்லுங்க சத்தமா, சாதாரண மனிதர்களை கொண்டு சபை 1000ங்களால் நிரம்பும். முதல்ல சொல்றாரு சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி. இரண்டாவது சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தமாகையால். மூன்றாவது சாதாரண மனிதர்களை கொண்டு சபை 1000ங்களால் நிரம்பும். ஸ்தோத்திரம். ஆமா, சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை தோத்திரம் அப்படிங்கிற ஒன்று தேசத்துல இருந்தா அதற்கு எதிரான சத்துருக்கள் தேசத்துல இருக்கத்தான் செய்வார்கள். ஆமா, பைபிள்ல நம்ம படிக்கிறோம்,
இஸ்ரவேல் மக்கள் சந்திக்காத எதிரிகள் கிடையாது. நம்முடைய பிதாக்கள் ஃபேஸ் பண்ணாத சத்துருக்கள் கிடையாது. பலதரப்பட்ட எதிரிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழும்பினார்கள், கொக்கரித்தார்கள், வீழ்த்த நினைத்தார்கள், அழிக்க நினைத்தார்கள். இஸ்ரவேல் என்கிற ராஜ்யமே, யூத சமுதாயமே இருந்துவிடக் கூடாது என்று முயற்சித்தவர்கள், செயல்பட்டவர்கள் ஏராளமான பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் நாட்களாக இருக்கட்டும், ஆமானின் காலமாக இருக்கட்டும், தோத்திரம். ஆமா, எசபேல் நாட்கள், தோத்திரம், கோலியாத்தின் நாட்கள் என்று பல்வேறு, தோத்திரம், எதிரிகளை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், அம்மோன் புத்திரர்கள், மீதியானியர்கள், மோவாபியர்கள் என்று ஏராளமான கூட்டத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அந்தந்த காலகட்டத்திலே எழும்பினார்கள், செயல்பட்டார்கள், மிரட்டினார்கள், பயமுறுத்தினார்கள், யுத்தத்திற்கு வந்தார்கள், காயப்படுத்தினார்கள், தோத்திரம், ஏதேதோ கோணங்களில் செயல்பட்டார்கள். ஆனால் சபையை, இஸ்ரவேலை மேற்கொள்ள அவர்களால் கூடாமல் போயிற்று. அந்தந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து நின்றார்கள், கர்த்தருக்கு முன்பாக அபயமிட்டார்கள், முழங்காலை முடக்கினார்கள், கர்த்தரை நோக்கி கதறினார்கள், வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது, தோத்திரம், ஆமா, தேவன் அவர்களை பிரஜாதிகளின் கரங்களில் ஒப்பு கொடுக்காமல் அவர்களுக்கு உரைத்த எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்திற்கு வந்தீங்கன்னா, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. தோத்திரம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். சபையை மேற்கொள்ள எந்த சக்தியாலும் எந்த வல்லமையாலும் ஒரு நாளும் கூடாது. இன்றைக்கும் கூட சுவிசேஷத்திற்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்திற்கு எதிராய், சபையின் வளர்ச்சிக்கு எதிராய், சுவிசேஷ பிரபல்யத்திற்கு எதிராய், கர்த்தருக்கு பணி செய்கிற ஊழியர்களுக்கு எதிராய் எத்தனையோ எதிர்வல்லமைகள், எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி கொக்கரித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்துருக்களின் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி, எதிர் வல்லமைகளை எல்லாம் தாண்டி சபை ஆயிரங்களால் நிரம்பியே தீரும். சபை பெருகத்தான் செய்யும். சத்துருக்களின் வல்லமைகள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 12வது அதிகாரத்துல, தோத்திரம், ஆமா, ஏரோது என்கிற ஒரு அரக்கன், ஏரோது என்கிற ஒரு ராஜா சபைக்கு விரோதமாக எழும்புகிறான். சபையில் சிலரை துன்பப்படுத்தும்படி தொடங்குகிறான். யோவானின் சகோதரன் யாக்கோப பட்டயத்தாலே கொன்று விடுகிறான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு அவன் பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தானாம். பேதுருவையும் பிடித்தான். பஸ்கா பண்டிகை காலமாக இருந்தபடியால் உடனடியாக அவனை கொன்றுவிட முடியாமல் காவலாளர்கள் வசம் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். தோத்திரா. சபையாருக்கு பெரிய சோர்வுதான். ஐயோ, தோத்திர, இயேசுநாதரையும் சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள். தோத்திரா. ஆமா, இப்போ சீஷர்களையும் துன்பப்படுத்துகிறார்கள். யாக்கோபையும் பட்டயத்தால் கொன்று விட்டார்கள். பேதுருவையும் சிறையிலே அடைத்து விட்டார்கள். சுவிசேஷம் இனி எப்படி அறிவிப்பது? ஊழியம் எப்படி இனி செய்வது? சபை எப்படி இனி பெருகும் என்றெல்லாம் பல திகைப்புகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் மலைத்து போய், திகைத்து போய், ஒரு குறிப்பிட்ட மூலையில முடங்கி போயிரல. அவங்க எல்லாரும் அந்த, தோத்திரம், 12ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே ஒருமித்து ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். தோத்திரம். சபையார் யாவரும் சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கையில் அந்த பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். தூக்கத்தோட ஜெபிக்கல, எப்படி ஜெபித்தார்கள்? ஊக்கத்தோட. நான் அடிக்கடி, தோத்திரம், பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தோத்திரம், இன்னைக்கு சாதகமான சூழ்நிலைகள்ல ஆட்களை ஒன்று திரட்டுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம், தோத்திரம், வெளியில தலை தெரிஞ்சாலே ஆளு காலி. தோத்திரம். ஆமா, ஏரோதுவின் ஆட்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைட்டான, தோத்திரம், ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம்
இயேசுவை தொழுது கொள்ளுகிற கூட்டம் தலை தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க, பல்வேறு விதமான உபத்திரவங்கள் அன்றைக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி தோத்திரம் அவர்கள் இந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்கிறதே பெரிய விஷயம். வாட்ஸ்அப் கிடையாது, தோத்திரம் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது. அன்னைக்கு இருக்கிற எந்த சிச்சுவேஷனும் எந்த சாத்திய கூறுகளும் அன்னைக்கு கிடையாது. தகவல் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. ஆமா ஆமா. அப்போ ஒருத்தரும் மாறி கூட பேசல பாருங்க. யோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஜபமாயா, அது இரவு ஜபமாயா? தோத்திரம் ஆளை கொல்றதுக்கு பிளான் பண்றீங்களாயா? ஏற்கனவே ஏரோது அங்கங்க ஆள் வச்சுக்கிட்டு தேடிட்டு கிடக்கான். தோத்திரம் பேதுருவே உள்ள போய் சிக்கிட்டாரு, யாக்கோபு செத்து போயிட்டாரு. இந்த கேப்ல நம்ம எல்லாம் ஒன்னா திரண்டோம்னா ஆளுகளுக்கு தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிருமியா? வேணாமியா ஜபம்? தோத்திரம் அவங்க வீட்டிலே ஜபிச்சுக்க கூடாதா? கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டாரா? தோத்திரம் எல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல ஒன்னா கூடி ஜெபிக்கணுமா அப்படின்னு ஒரு ஆளும் காரணம் சொல்ல பாருங்க. நொண்டி சாக்குன்னு சொல்லல, நூதன சாக்குன்னு சொல்லல. அப்படியா? தோத்திரம் ஜெபமா திரண்டுருவோம். தோத்திரம். ஆமா. பக்கத்துல ஒரு ஆள் சொல்லிருப்பான், ஆமா பிரச்சனை வராதா? உசுருக்கே ஆபத்து வந்தாலும் சரி, செத்தே போனாலும் சரி, ஜெபத்துக்கு விட மேலான விஷயம் எதுவுமே கிடையாது. தோத்திரம் என்ன நடந்துரும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லித்தா அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்களா? இருக்கிறீங்களா? ஆமேனா? அப்படி அவங்க கூடி வந்தாலும் தவறு சத்தமா ஜெபம் பண்ண வேணாம், சரியா? அப்படியே மனசுக்குள்ளே தோத்திரம் சொல்லுங்க. நான் ஜெப குறிப்பு மட்டும் அமைதியா சொல்றேன். தோத்திரம் அமைதியாவே ஜெபம் பண்ணும். சத்தம் வெளியில போச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு அவங்க வால்யூம் எல்லாம் குறைச்சு தோத்திரம் ரொம்ப அமைதியாலாம் அவங்க ஜெபம் பண்ணலையா, ஊக்கத்தோட ஜெபித்தார்களா. அப்படின்னா எவனா இருந்தா எனக்கு என்னன்னு அர்த்தம் அல்லையா? சொல்லுங்க அப்பா. தோத்திரம். ஆமா. அபிஷேகம் நம்மளை நிரப்பிருச்சுன்னா எவனை பத்தின சிந்தனையும் நமக்கு இருக்காது. எதிர்ப்புகளை பத்தின சிந்தனை நமக்கு, எதிரிகளை பத்தின சிந்தனை நமக்கு, சூழ்நிலையை பத்தின சிந்தனை நமக்கு, ஏரோத பத்தின சிந்தனை நமக்கு, எந்த அதிகார வர்க்கத்தை பற்றிய பயமும் நமக்கு இருக்காது. ஆமேனா? மிஞ்சி மிஞ்சி போனா உசுறு தானே, போனா போட்டும் போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. அவங்க மனநிலை என்ன தெரியுமா? நம்ம பிதாக்களுடைய மனநிலை, போங்கடா டேஸ். தோத்திரம் எங்க கூட ஏசு. என்ன சத்தத்தே காணோம். அல்லேலூயாவா. போங்கடா டேஸ், எங்க கூட ஏசு. எங்களை ஜெபிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. தோத்திரம் எங்களை உறங்கிறதுக்கு வைக்கல, எங்களை தூங்குறதுக்கு வைக்கல. நாங்க எல்லாம் ஒன்று கூடி தேவ சமூகத்துல ஊக்கமா ஜெபம் பண்றதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கிறாருன்னு அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஊக்கமாய் அந்த இரவு நேரத்தில் எதை குறித்தும் கலங்காமல், எதிரியை குறித்து, ஏரோதுவை குறித்து, அதிகார வர்க்கத்தை குறித்து, மிரட்டலை குறித்து, உருட்டுதலை குறித்து பயப்படாம ஜெபித்தார்கள். ஆமென். தேவன் அங்க பாக்குறாரு மேல இருந்து. தோத்திரம் தூதனை கூப்பிடுறாரு. காபிரியலை கூப்பிட்டுருப்பாரா? காபிரியலு கம்மானு. தோத்திரம் இங்க வா, அங்க வர்றா. எப்படி ஜெபிக்கிறாங்க வர்றா. தோத்திரம் ஐயோ அந்த ஏரோது பைய விரோதமா எழும்பி என்னென்னமோ செய்யறான். சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் அல்லையே சொல்லுங்க அப்பா. நான் ஏரோத சொல்றேன். தோத்திரம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ஏரோது அங்க வாரி என் பிள்ளைகளுக்கு விரோதமா என்னென்னமோ பண்றான். தோத்திரம் யாக்கோபை கொன்னுட்டான். தோத்திரம் அங்க கலவரம், இங்க கலவரம், அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. நான் ஏரோத சொல்றேன். தோத்திரம் இப்ப பேதுருவையும் பிடிச்சு ஜெயில வச்சிருக்கிறான். அவன் பல பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கான். தோத்திரம் ஆனாலும் என் மக்களை பாடுறா. ஐயோ தோத்திரம் உறங்காம தூங்காம ஊக்கமா என்ன ஏக்கமா ஜெபம் பண்றாங்க. காபிரியலே நீ கிளம்புன்றாரு. தோத்திரம் காபிரியல் கேட்டிருப்பான், ஜெபிக்கிற இடத்துக்கா? ஜெயிலுக்கு. தோத்திரம் ஜெயிலுக்கா? தோத்திரம் ஆமாடா. இவங்க யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவன் எங்க கிடக்கான்? ஜெயில கிடக்கான். யாரு? சீமோன் பேதுரு. ஆனால ஜெயிலுக்கு போன்றாரு. இங்க பாருங்க, இவங்க ஜெபிச்சு தூதனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நம்ம ஜெபம் தூதனையே ஜெயிலுக்கு அனுப்புன்ற. இங்க ஆமேனே சொல்ல மாட்டாங்கப்பா. அவங்க பாஸ்டருக்கு தான் சொல்லுவாங்க போல, எனக்கு சொல்ல மாட்டாங்கப்பா. அல்லேலூயா.
செபிச்சு தூதனையே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னா நம்ம ஜோம் பண்ணா 2024 அல்லையா சொல்லுங்க அப்பா. யாரையும் எங்கேயும் அனுப்பலான்றேன். அல்லையா சொல்லுங்க அப்பா. செபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமே. அவனால அங்க போய் நிக்க முடியல. எங்க போய் ஜெயில்ல. ஆமா 7ஆம் வசனத்துல நான் நினைக்கிறேன் போன உடனே விலாவில் தட்டி இருக்க மாட்டான். கூப்பிட்டு தான் பார்த்திருப்பான். பேதுரு என்ன தூங்குறாளா? அப்படித்தானே நம்ம எழுப்புவோம் முதல்ல. பேதுரு. ஆமா. 2வது கொஞ்சம் சவுண்டா பேதுரு. அப்பவும் எந்திக்கல. தோத்துறேன். ஏல பேதுரு. தோத்துறேன். அவன் தூங்குறதுக்குன்னு டிகிரி முடிச்சாள். தோத்துறான். அவன் கெச்சமனிலே தூங்குனாளாச்சா? அவன் பாருங்க டீப் ஸ்லீப். இவனுக்காக சபை அங்க ஊக்கமா, ஆனா இவர் நம்மளே தூக்கமா. தோத்துறான். ஜெபிக்கிறதே இவனுக்காகத்தான். தோத்துறான். அங்க கூட்டமே இவனுக்காகத்தான். இவன் எழும்பணும், இவனுக்கு விடுதலை வரணும், இவன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறணும்னு தான் இவனுக்காக அங்க ஒரு கூட்டம் ஜெபிச்சுட்டு கிடக்கு. ஆனா இவன் தூங்குறான். இங்க கூட 2-3 பேர் தூங்குறாங்க பாருங்க. தோத்துறான். அப்போ இவங்க எழும்பணும், இவங்க பிரகாசிக்கணும், இவங்க மூலம் தேவ திட்டம் நிறைவேறணும்னு தான் பாஸ்டர் இவ்வளவு பிரயாசப்பட்டு இரவு கூட்டம் நடத்துறாரு. அம்புட்டு கூட்டமும் நடத்துறாரு. தோத்துற ஏன்? சபை எழும்பணும், ஒவ்வொரு விசுவாசி எழும்பணும், ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும், தேவ ராஜ்யத்துல எழும்பி சாதிக்கிறவர்களா இவர்கள் பிரகாசிக்கணும்னு தான் இவ்வளவு பெரிய இந்த ஜெபமே நடக்கு. இதுக்கு இதை புரிஞ்சுக்கிறாம கர்த்தருக்கு தோத்துறோம். ஆமென் அல்லேலூயா. அவருக்கு தூக்கம். ஆமா. தூத நினைச்சிருப்பான். எப்படிரா தோத்துறான்? எப்படிரா இந்த ஜெயில்ல இந்த சிச்சுவேஷன்ல உன்னால தூங்க முடியுது? தோத்துறா. உன்னால தூங்க முடியுது. அது என்ன பெங்களூர் ஜெயில் மாதிரியா இருந்திருக்கும்? அல்ல சொல்லுங்க அப்பா. பேதுரு ஜெயில். அது பெங்களூர் ஜெயில் இல்ல, பேதுரு ஜெயில். அது எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அதுல கூட நம்மால தூங்குறான் பாருங்க. அதெல்லாம் கிருபை பெற்றவர்களுங்க. தோத்துறா. இவ்வளவு சத்தத்துக்கு நடுவுலயும் நம்ம அக்கா தூங்குதுன்னா ஒரு கிருபை தானே. தோத்துறான். இவ்வளவு சத்தத்துக்கு நடுவுல அண்ணன் தூங்குறாருன்னா கிருபை தானே. தோத்துறான். ஆனா தூதன் விடுற மாதிரி இல்ல. நீ சீக்கிரமாய் எழுந்துரு. வெலாவிலேயே தட்டுறாரு. டம்மால். நீ இவனை கூப்பிட்டு பார்த்தா சரி வராது. இவனை எழுப்பி ஆகணும்னு தான் ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு. எழுந்துரு அப்படின்னு. இருக்கிறீங்களா? அம்மேனா நீ எழுந்துரு. தோத்துறா. ஏரோது இருக்கட்டும், எதிர்ப்புகள் இருக்கட்டும், எவை வேணாலும் இருக்கட்டும், நீ எழும்ப வேண்டிய விஷயத்துல எழும்பிட்டினா, நீ தூக்கத்தை விட்டு எழும்பிட்டினா, நீ சூழ்நிலையை விட்டு எழும்பிட்டினா தோத்துறோம். அந்த அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்லுது. தோத்துறோம். ஆமா. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 18ஆம் வசனம் சொல்லுது. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. இந்த இரவு ஜெபத்திற்கு பிறகு உங்களை குறித்து, சபையை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே உண்டாக போகிற கலக்கம் கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. கர்த்தர் சபையை எழுப்ப விரும்புகிறார், சபையை பயன்படுத்த விரும்புகிறார். சபையின் மூலமாக ஆயிரங்கள் 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 மகா பெரிய ரட்சிப்பை, விடுதலையை, எழுப்புதலை அடைய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஏரோதுவை அடித்தார். அல்லேலூயா. அவன் புழு புழுத்து இறந்தான். எதிரிய சத்துருவ நான் ஏரோத சொல்றேன் நான். தோத்துறேன். சுவிசேஷத்துக்கு விரோதமா, சபையின் வளர்ச்சிக்கு விரோதமா எழும்பி நின்ற சத்துருவ கர்த்தர் என்ன செய்தாரா? அடித்தார். எந்த சபை அழிஞ்சிரணும், எந்த பேதுரு அழிஞ்சிரணும், எந்த தேவர் ராஜ்யம் அழிஞ்சிரணும் நினைச்சானோ அவன் அழிஞ்சிட்டான். தேவர் ராஜ்யம் அழியல, சபை அழியல, சுவிசேஷம் அழியல, கர்த்தருடைய வசனம் அழியல. அது வளர்ந்து வளர்ந்து பெருகிற்று. 12ஆம் அதிகாரத்திலேயே யாத்ராமத்துல ரிலீஸ் பண்ணிட்டான் இஸ்ரவேல் மக்களை. யாரு? பார்வோன்.
பேசாம இருந்திருக்கலாம்ல. தோத்துறான். கொலஸ்ட்ரால் பார்வோனுக்கு, தோத்துறான் பார்வோனுக்கு. அவனுக்கு இஸ்ரவேலின் தேவன் யாருன்னு தெரியும். 10 வாதைகளுக்கு பிறகு அவனுக்கு தெரியலன்னா அப்ப கொலஸ்ட்ரால் கண்ணை மூடிச்சுன்னு தானே அர்த்தம். மண்ட கோமாளி. அல்லையா சொல்லுங்க. அப்பா யாரு? பார்வோன். தோத்துறான். கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சு வச்சு ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதமானவர், அவங்க கூட இருக்கிறவர். என்ன அற்புதம்! தலைப்புள்ள சங்காரம். ஐயோ, அவருக்கு முன்னால நிக்க முடியாதான்னு தெரிஞ்சும் திரும்ப 14ஆம் அதிகாரத்துல விரச்சிக்கிட்டே வர்றான். யார? இஸ்ரவேல் மக்களை. இவரு ஆண்டவர் நம்ம ஆட்களை கொண்டு வந்து கடற்கரையில் நிப்பாட்டாரு. தோத்துறான். செங்கடல்ல தோத்துறான். சில்லு 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 சில்லுன்னு ஒரே காத்து. பயங்கர சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா அடிமைத்தனத்துல 430 வருஷமா கிடந்தவங்க இல்லையா, புள்ளுக்கத்துக்குள்ள கிடந்தவங்க. இத்தனை பேருக்கும் ஃபேன் வாங்க எங்க போறது? தோத்துறோம். அதனாலதான் நேரா கொண்டு வந்து கடற்கரை, வாங்கடா காத்து அப்படின்னு விட்டார் போல. தோத்துறோம். பயங்கர சந்தோஷம். பிறந்ததுல இருந்து கடலை பார்த்தாங்களே நம்ம தெரியல. இப்ப அதை பார்த்த உடனே ஐயோ, யெகோவா வாழ்க, மோசே வாழ்க, ஆரோன் வாழ்கன்னு திரும்புறா. வாராம் பார்வோன். தோத்துறான். ஆகா, பாட்ட மாத்திரோய். தோத்துறா. மோசே ஒளிக, ஆரோன் ஒளிக. இந்த பெருசுகளை நம்பினதுக்கு வேணும்டா. தோத்துறோம். நம்ம உள்ளே கடந்திருந்தா கூட அடக்கம் பண்றதுக்காவது இடம் கிடைச்சிருக்கும். இப்ப பாரா கொண்டு வந்து கடற்கரையில சாகிறதுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்கன்னு ஒரே லப 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 லபன்னு பேச்சு. மோசேக்கே என்ன செய்யறேன்னு தெரியல. இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர்தானே எங்களை விடுதலை ஆக்கினீரு, நீர்தானே எங்களை கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னால் நிறுத்தினீரு. இதுக்கு பிறகு பாதையே காணும். தோத்துறோம். மோசே கூட நினைச்சிருப்பான், என்ன விட்டுருந்தா கூட ஒரு நல்ல ரூட்ல கூட்டு போயிருப்பேன். ஏன்னா அவன் உசுருக்கு பயந்து ஏற்கனவே ஓடினாள். தோத்துறோம். அவனுக்கு பல ரூட்டு தெரியும். என்ன விட்டுருந்தா கூட கூட்டு போயிருப்பேன். இப்படி கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னால நிப்பாட்டி அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இப்ப அவனும் துரத்திக்கிட்டு வர்றானே. ஆண்டவர் சொல்லிருப்பார், கம்முன்னு கடை. தோத்துறோம். அவனை கிளப்பி விட்டதே நான் தான். அல்லே சொல்லுங்க. அவனை கிளப்பி விட்டதே நான் தான். இன்னைக்கு கதை முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தை அழிக்கணும்னா அவன் எழும்பி வர்றான். ஏசரத்தன் ஜெயம். தோத்துறோம். இன்னைக்கு கதையை முடிக்கிறேன். நீ முதல்ல எல்லாரையும் கம்முன்னு இருக்க சொல்லு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14 சும்மா இருக்க சொல்லு. ஜனங்களை அமைதியா இருக்க சொல்லு. பேச்ச நிறுத்த சொல்லு. முறுமுறுப்ப நிறுத்த சொல்லு. தோத்துறான். லப லப லபன்னு பேசலாம் பாரு, அதை நிறுத்த சொல்லு. அவன் கோபத்தை நிறுத்த சொல்லு. அவன் மாம்சத்தை நிறுத்த சொல்லு. நீ சும்மா இருக்காத. உன் கையில இருக்கிற கோலை நீட்டு. தோத்துறான். நிறுத்த வேண்டியதை நிறுத்து, நீட்ட வேண்டியதை நீட்டு, பொளக்க வேண்டியது பொளக்கும். செங்கடல் 2 பொளக்கும். பொளந்துச்சா? ஆமேனா? அதுக்குள்ளேயும் வந்துட்டான். அதுக்குள்ளேயும் வந்துட்டான். யாரு? பார்வோன். அதுக்குள்ளேயும் வர்றான். தோத்துறோம். ஐயோ, நாங்க தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படிதான் ஓடுறோம். நிறுத்த சொன்னாரு, முறுமுறுப்பு எல்லாம் நிறுத்திட்டோம். நீட்ட சொன்னாரு, கோலை நீட்டிட்டோம். அற்புதமும் நடந்துட்டு. இது தோத்துறோம். செங்கடலும் பிளந்துட்டு. ஆண்டவரும் கூட இருக்கிறது தெரியுது. ஆனாலும் பின்னாலேயே வர்றானே, ஆனாலும் பின்னாலேயே துரத்திக்கிட்டு இருக்கிறானே. துரத்தட்டும், துரத்தட்டும், துரத்தட்டும். தோத்துறோம். நீங்க ஒன்னும் பேசாதீங்க, எதையும் பார்க்காதீங்க. உங்களை முன்னாடி நின்று வழி நடத்திட்டு போற அந்த மேக ஸ்தம்பம், அந்த மேக ஸ்தம்பத்துக்கு பின்னால நிக்கிற தலைவன் மோசே. இந்த 2ஐயும் பார்த்துக்கிட்டு பின்னாலேயே போங்க. இஸ்ரவேல் ஜனம் செய்ய வேண்டியது அதுதான். மேக ஸ்தம்பத்தை பார்க்கணும், மோசைய பார்க்கணும், மோசைய பார்க்கணும், மேக ஸ்தம்பத்தை பார்க்கணும். பின்னாலேயே போயிட்டா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைசி இஸ்ரவேலன் சேர வேண்டிய கரையில போய் சேர்ந்து திரும்பியவுடன் தோத்துறா, தோத்துறா. திரும்ப கோலை நீட்டு. கடல் திரும்ப ஒன்னா சேரும். உன்னை துரத்திக்கிட்டு வந்தவன், உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன், இஸ்ரவேல் மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சவன் ஒருவரும் தப்பவில்லை. அவர்கள் எல்லோரும் பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேனா? சத்துருக்கள் இருக்கட்டும்,
எதிர்ப்பாளர்கள் இருக்கட்டும், எதிர் வல்லமைகள் இருக்கட்டும், நாம பார்க்க வேண்டியது பார்வோனை இல்ல, நம்ம பார்க்க வேண்டியது மேக ஸ்தம்பத்தை. நம்மளை வழி நடத்துகிற கர்த்தரை பார்த்தா, பரலோகத்தின் தேவனை பார்த்தா, ஏரோதுவுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார், பார்வோனுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார், எதிரிகளின் வல்லமைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். சபை ஆயிரங்களாய் பெருகும், சபை ஆயிரங்களால் நிரம்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி தாண்டி நம்ம பிரச்சனைய பார்ப்போம், பிரச்சனை பண்ற ஆளை பார்ப்போம், எதிரிய பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். இயேசுவை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அது என்னமோ அது ஒரு கிருபை தான். தோத்துறேன். ஐயோ பிரச்சனை, ஐயோ தொந்தரவு, ஐயோ எதிர்ப்பு, ஐயோ மந்திரவாதம், ஐயோ பில்லி சுனியம், ஐயோ அந்த வீட்டுக்காரன், ஐயோ இந்த வீட்டுக்காரன், ஐயோ எதிர் வீட்டுக்காரன், எதிர் வீட்டு ஜன்னல் எல்லாம் பார்ப்போம். தோத்துறேன். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அந்த அக்கா இந்த அக்கா, ஐயோ எலும்பு சம்பளம், அது என் வீட்டு வாசல் அல்ல. சொல்லுங்க, அவமந்திரம் பண்ற, அவமந்திரம் பண்ற, அவ அதை செய்யறா, அவ அதை செய்யறா. ஏசு ரத்தம் போங்கடா டேஸ். ஏன் கூட இயேசு பார்க்க வேண்டியவர் இயேசு மட்டும்தான் சார். நீங்க இயேசுவை பாருங்க, எதிரிய பார்க்கணுங்கிற அவசியம் அல்லேலூயாவா? சவுலும் சவுலோட ஆர்மியும் கோலியாத்தை பார்த்தாங்க, எதிரிய பார்த்தாங்க, அவர்களால் அவனை மேற்கொள்ள முடியல. தாவீது எதிரிய பார்க்கல, தன்னை அபிஷேகித்தவரை, தனக்குள் இருந்த அபிஷேகத்தை மட்டும் அவன் பார்த்தான், அவன் எதிரிய மேற்கொண்டான். இரண்டாவது பாயிண்ட்க்கு போயிருவோம். முதல்ல சொன்னார் சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை ஆயிரங்களால் நிரம்பும். இரண்டாவது தோத்திரம், சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தமாகையால் சபை ஆயிரங்களால் நிரம்பும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். சபை நிரம்பும், ஆயிரம் ஆயிரமாய் நிரம்பும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது மனுஷனுடைய வாயிலிருந்து வந்ததல்ல, தேவனுடைய நாவிலிருந்து முன்னுரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கன் 45வது அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல சொல்றாரு. தோத்திரம், முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. அடுத்த வசனம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். முழங்கால் யாவும் முடங்குங்கிறது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை செய்யும்னு சொன்னது தேவனுடைய வார்த்தை. அதனால அது நிறைவேறியே தீரும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனம் மாற தேவன் ஒரு மனுபுத்திரன். அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டார்னா அவ்வளவுதான். டாக்டர் சொல்றத பெருசா நினைக்கிறோம், மச்சான் சொல்றதையும் மருத்துவர் சொல்றதையும் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றதையும் பெருசா நினைக்கிறோம். சர்வ வல்லவர் சொல்லியிருக்காரு, அதை பெருசுபடுத்துறது இல்லை பலர். தோத்திரம். நீங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தா அங்க எலிசா நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே பஞ்சம் சமாரியாவில் மிக கொடுமையானதா இருந்துச்சான். தோத்துறான். ஒரு தாய், பெத்த தாய் தாம் பிள்ளையே சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் அவ்வளவு கொடிதாக இருந்ததாம், அவ்வளவு கொடிதாக இருந்தது. ஆமா, ஆனா 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல 2 ராஜாக்கள் 7:1 தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு, நாளை இந்நேரத்திலே, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, within 24 hours 24 மணி நேரத்தில், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார்.
அடுத்த வசனத்துல ஒருத்தன் அப்படின்றான். இந்த அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எந்த டைரியிலையும் டிக்ஷனரிலையும் கிடைக்காது. அல்ல சொல்லுங்க அப்போ. தோத்திரம். ஆமா, அவன் எவ்வளவு ஆவியில நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்றான். இவன் கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? ஒரு சாதாரண மனுஷன் தான். கர்த்தர் சொல்றது சில சமயம் நம்ப முடியாதுதான். ஒன்னு சொல்றேன், ஒரு கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். கனம் கோட்டார் அவர்களே, நீங்களும் நானும் நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் தேவனுக்கு கிடையாது. அதுக்கு ஆமீன் கிடையாதா? சரி, கேட்டு வாங்குற அளவுக்கு மோசமா போச்சு. நீங்களும் நானும் ஏத்துக்கிற மாதிரி தான், நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் தேவனுக்கு. செங்கடல் பிளக்கும்ன்றாரு, நம்புற மாதிரியா இருக்கு? பிளந்துச்சா சார்? அதுவும் கிடையாதா? ஆண்டவரே, நீங்க செங்கடலை பிளந்தது இருக்கட்டும், இவங்க வாய பிளங்கப்பா. தோத்துறான். யோர்தான் பிரியும்னாரு. பிரியறதுக்கு சாத்தியம் இருக்கா? பிரிஞ்சிச்சா? லாசருவே வெளியே வாழ்னாரு. 4 நாளாகி போச்சு அவனை உள்ள வச்சு. கூட பிறந்தவ சொல்றா வாய்ப்பே இல்லை. தோத்துறான். அவன் நாரி போயிருப்பான். அல்ல சொல்லுங்க அப்பா. நீ எங்கேயும் பேரக்கூடாது. இங்க வா, இங்க வா. மார்த்தாள் ஓவரா பேசுற. இங்க வா, கல்லற வாசல்லே நில்லு. தோத்துறோம். உன் கண்ணுக்கு முன்னாலே இப்ப அவன் வெளியில வருவான் பாரு. லாசருவே வெளியே வா. வந்தானா? வந்தானா? அப்ப கர்த்தர் சொன்னா நடக்கும். 75 வயசு கிழவனை பார்த்து உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன்னா நம்புற மாதிரியா இருக்கு? 75 கூட பரவாயில்ல சார், 100 ஆகி போச்சு. இப்போ கிழவிக்கு வயசு 90. இங்க 90, அங்க 100. அவருக்கு சரீரம் செத்து போச்சாம், அம்மாவுக்கு கர்ப்ப செத்து போச்சாம். ஆனாலும் அவர் 90ஐ துரத்துகிறார். அல்ல சொல்லுங்க அப்பா. அவ வேணான்றா. என்ன விடுங்க, என்ன ஆள விடுங்க, வேற யார வச்சாலும் நீங்க உங்க காரியத்தை நடப்பிக்குங்க, என்ன விட்டுருங்கன்றா. நான் உன்னை விடுவதாக இல்லை. உன் கர்ப்பமே செத்து போயிருந்தாலும் என் பிளான் நீதான், என் திட்டம் நீதான். ஈசாக்கு ஓம் மூலம் தான் வருவான் சொன்னாரா? வந்தானா? நடந்ததா? அப்புறம் அவர் சொன்னா நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்களும் நானும் நம்ப முடியாத மாதிரி தான் சொல்லுவாரு. அவர் தான் தேவன். இந்தியாவே தூக்குறோன்றாரு, தேசமே நம்ம கைக்கு தான்றாரு, ஆயிரங்கள் லட்சங்களை தூக்க போறோன்றாரு, அந்தகார வல்லமைகளை அழிக்க போறோன்றாரு. தட்டுறோம், தூக்குறோம். அசுத்த வல்லமைகளை தட்டுறோம், ஆயிரங்களை லட்சங்களை தூக்குறோம். இது அவர் வார்த்தை. இதே அவர் வார்த்தை. இருக்கீங்களா? அவன் கத்தர் சும்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது எப்படி சார் நடக்கும்? நீங்க வாட்டுக்கு அப்படி சொல்றீங்களே, 24 மணி நேரத்துல நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கத்தர் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? தீர்க்கதரிசி, நீ காண்பாய் அப்புறம் காணாமல் போவாய். அந்த அற்புதத்தை காண்பாய், அடுத்த நிமிஷமே காணாமல் போவாய். இருக்கீங்களா? தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அது செஞ்சாரு தெரியல. அவர் தீர்க்கதரிசனத்தை மட்டும்தான் சொன்னாரு. அவர் வேலை ஓவர். தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்த 4 குஷ்டரோகிகள், நான் சாதாரண 4 குஷ்டரோகிகளை எழுப்பி, தோத்திரம், மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை அந்த குஷ்டரோகிகள் மூலம் சாதிச்சு, தோத்திரம். அங்க பாருங்க, எலியா 16ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதே போல அதே நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான், கர்த்தர் பேசிட்டா பேசிட்டதுதான். அல்லேலூயாவா?
சபை ஆயிரங்களால் நிரம்பும். அது வாக்குத்தத்தம். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. அது மாறுவது இல்லை. இந்த சபை இன்றைக்கு பார்த்திருக்கிற ஜனப்பெருக்கம் அல்ல, இன்றைக்கு பார்த்திருக்கிற திரட்சி அல்ல. கர்த்தர் சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை பெருக்கத்தை இந்த சபை காண போகிறது. ஆயிரங்களால் லட்சங்களால் கர்த்தர் இந்த சபையை நிரப்ப போறார். இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வாக்கு தத்துவம். டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லப்படாது. அப்புறம் அவர் என்ன சொல்வார்? ஆண்டவர் அப்படியா, அப்படி டாக்டர் சொன்னதே ஆக கடவு அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. 3 மாசத்துல மர்கேயா. டாக்டராது பரவாயில்ல, 3 மாசம் பாரு. ஆனா நம்மால் என்ன செய்யும் தெரியுமா? மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, 3 மாசம்தான் அப்படின்றாரு டாக்டர். ஆமா, அந்த 3 மாசத்தை விட்டுரும். மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட சொல்லியிருக்கிறாரான்னு கண்டதையும் கழுதையும் பிடிச்சி இறக்கி அவராவது 3 மாசம், நம்மால் 3 நாள. ஐயோ ராஜா, இதுல ஒரு பெருமை வேற சிலருக்கெல்லாம். தோத்துறான். இங்க பாருங்க, டாக்டர் என்னை பத்தி எவ்வளவு பெருசா எழுதி கொடுத்துருக்கிறார். அதுல ஃபைல் எழுதி கொடுத்துருவார். சிலருக்கு எனக்கு ஃபைலே கொடுத்துருக்கிறாரு. தோத்துறான். உனக்கு ஒரு ஃபைல் தான், எனக்கு 2 ஃபைல் கொடுக்குது. அந்த ஃபைலை தூக்கிட்டு போறதுல ஒரு பெரிய என்னமோ இன்டர்வியூக்கு போற மாதிரி. தோத்துறான். ஃபைல் கொடுத்துருக்கிறாரா, ஃபைல் எழுதி வச்சிருக்கிறாரா. டாக்டரே, உன்னை பத்தி ஃபைல்ல தான் எழுதி இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங் கையிலே எழுதி வச்சிருக்கேன். ஆளப்பாரு, டாக்டர் எழுதி கொடுத்தாரு. தூக்கி போட, உன்னை என் உள்ளங் கையிலேயே வரைஞ்சு வச்சிருக்கிறேன்றாரு. அப்படியே நமக்கு விரோதமா என்ன எழுதப்பட்டிருந்தாலும் தோத்துறான். கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நல்விராதபடி எடுத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைச்சனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். அகாசுவேர் ராஜா கையெழுத்து வச்சா என்ன? ஆமான் அதற்கு பிளான் போட்டா என்ன? தரியூர் ராஜா கையெழுத்து போட்டா என்ன? தோத்துறான். கையெழுத்து போட பிளான் போட்டவங்க கதை முடியுமே ஒழிய, சட்டம் போடுறதுக்கு திட்டம் போட்டவங்க கதை முடியுமே ஒழிய, சர்வ வல்லவரின் சபை, சர்வ வல்லவரின் ஜனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும், பெருகிக் கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயாவா. அன்றைக்கு யூத மக்களுக்கு விரோதமா எஸ்தர் ராஜாத்தி காலத்துல ஆமானின் திட்டம், அரசனின் சட்டம், ஒரு ஆகாமிய கூட்டம், ஆமென் சொல்லுங்க, விரோதமா எழும்புச்சு. ஆமானின் திட்டம் விரோதமா எழும்புச்சு. அந்த திட்டத்துக்கு செவி கொடுத்த அகாஸ்வேரு போட்ட சட்டம் விரோதமா எழும்புச்சு. இந்த சட்டத்தை எல்லாம் பார்த்து ஒரே நாள்ல யூதரை அழிச்சிரணும்னு எழும்பின ஒரு ஆகாமிய கூட்டம் ஏசரத்தம் செய்யும். ஆனா எஸ்தரும் மொர்தெகாயும் தேவ சமூகத்துல முழங்கால முடக்கின போது, கூடி அமர்ந்து ஜெபித்த போது, தாதிமார்களோடு அவ ஜெபிக்கிறார், மற்றவர்களோடு மொர்தெகாய் ஜெபிக்கிறார். ஒரு ஜெபம். என்ன நடந்தது? ஆமானின் சட்டமும் திட்டமும் அவுட்டு, அகாசுவேர் ராஜாவின் சட்டமும் அவுட்டு, ஆகாமிய கூட்டமும் அவுட்டு. யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள், சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதுதான் தேசத்துல நடக்க போகுது. இந்தியா மனம் திரும்ப போது, பட்டணங்கள் ரட்சிக்கப்பட போது, ஆயிரங்கள் லட்சங்கள் முழங்கால்களை முடக்க போது, வாலிபர்கள் எல்லா சபையை நோக்கி ஓடி வர போறாங்க. தோத்திரம் தோத்திரம். அதைத்தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, இதே ஏசாயாவுல ஆமென் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 5ஆம் வசனம், கடற்கரையின் திரளான ஜனக்கூட்டம் உன்வசமாக திரும்பும்.
ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். 7ஆம் வசனம், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவே. இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதுனால அதுதான் நடக்கும், அதுதான் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெபாயோத்து, கேதார், ஆமா, அவங்க யாரு? தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் பிள்ளைகள் தான் இந்த நெபாயோத்து, கேதார் அப்படின்னு எழுதியிருக்கு. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இஸ்மவேலுடைய பிள்ளைகள் தான் இந்த நெபாயோத்தும் கேதாரும். பைபிள் சொல்லுது, நெபாயோத்தின் கடாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேலே என்ன செய்யும்? ஏறும். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம் எடுத்தா இஸ்மவேலின் சந்ததியார் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சபையை தேடி ஓடி வர போறாங்க. அவர்களால சபை நிரம்ப போகுது, நிரம்ப போகுது. பலிபீடத்துக்கே வருவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பணி செய்கிறவர்களாய் பலிபீடத்துக்கே வருவார்கள். ஆமென். இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கிட்டா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. ஆமா, கடின உள்ளம் கொண்டவர்கள், கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. சில வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, சகோதரிமார், அம்மாமார், பாஸ்டரியா போதும் பாஸ்டரியா, தோத்துறோம். எதுக்கு? என் புருஷனுக்காக ஜெபிச்சதுதான், தோத்துறோம். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டாரியா, தோத்துறோம். அவராவது ரட்சிக்கப்படுறதாவது, அவருக்காக ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதெல்லாம் வராது, அது வராதான், தோத்துறோம். ஆமா, அதெல்லாம் வராது, தோத்துறோம். அதெல்லாம் ரட்சிக்கப்படாது அப்படின்னு சிலர் முத்திரையே குத்திடுவாங்க. நான் அவங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, எம்மா நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா, உங்களையே ஆண்டவர் ரட்சிச்சிருக்க முடியும்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படுவார்மா. நம்ம யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லைன்னு சொல்றோமோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இருதயங்களை உடைச்சு கிழிச்சு அவர்களை கொண்டு வந்து சபைக்குள்ள நாட்ட போறாரு. நம்மோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா அவர்களை மாத்த போறாரு. ஆமென். அப்ப முதல்ல சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை ஆயிரங்களால் நிரம்பும். இரண்டாவது, சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தம் ஆகையால் சபை ஆயிரங்களால் நிரம்பும். மூன்றாவது, சாதாரண மனிதர்களை கொண்டு சபை ஆயிரங்களால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சாதாரணமான ஆட்கள், பலவீனமான ஆட்கள். ஆண்டவருக்கு ஒரு ஞானியை வெட்கப்படுத்த உலகத்துக்கு அவனை விட சூப்பர் ஞானி தேவை. ஒரு பராக்கிரமசாலியை வீழ்த்த உலகத்துக்கு அவனை விட பராக்கிரமசாலி தேவை. ஆனா 1 கொரிந்தியர் 1:26-27, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமெனா? பலவீனமான ஒரு ஆளை வச்சு பலமுள்ள கூட்டத்தை வீழ்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஞானத்துல குறைவுள்ள பைத்தியமாய் தோன்றுகிற ஒரு மனிதனை வச்சு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். வேதத்துல தேவன் பயன்படுத்தின ஆட்கள் எல்லாரையும் பாருங்க, எல்லாருமே சாதாரணமான ஆட்கள் தான். 30 லட்சம் மக்கள் ஒரு கால்குலேஷன்ல சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தவங்க 30 லட்சம் பேர் இருக்கலான்னு. 30 லட்சம் மக்களை பார்வோனுடைய கரத்தில் இருந்து விடுதலையாக்கி அந்த பார்வோனுக்கு சர்வவல்லவர் யார் என்பதை நிரூபித்து எகிப்திய மந்திரவாதங்களை எல்லாம் ஒடுக்கி தோத்திரம் அழித்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டி அற்புத அடையாளங்களினால் கர்த்தர் நாமத்தை உயர்த்தி 30 லட்சம் மக்களை ஒரே நாள்ல விடுதலை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தியவர், தோத்திரம் பயன்படுத்திய பாத்திரம் ஒரு திக்குவாயன் மோசே. அல்லேலூயாவா? பேச்சே வராதான், திக்கி திக்கி பேசுவாராம் பாவம், தோத்திரம்.
80 வயசு கிழவன் அவர். தோத்திரம். அவரை பயன்படுத்தி தான் 30 லட்சம் மக்களை ஆண்டவர் விடுதலையாக்குனாரு. ஆமீன் சொல்லிடாதீங்க. தோத்திரம். ஆவியானவர் காதுல விழுந்துட்டுனா தோத்திரம். அவர் இப்போ உறங்கிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம ஆமீன் சொல்லி அவர் இணைஞ்சிடக்கூடாது, எழுப்பி விட்டுறக்கூடாது. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமேன். நம்ம ஆமீன் சொல்றது 3 பேருக்கு நல்லது. தோத்திரம். முதல்ல நமக்கு நல்லது, அல்லேலூயாவா. 2வது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு நல்லது. அந்த ஆள் அப்பப்போ எழுப்பி விடும் நம்ம ஆமேன். தோத்திரம். நான் சபையில் அப்படித்தான் வளர்ந்தேன். யாரா தூங்கு மூஞ்சி, யாரா ஒரு சைஸா இருப்பான்னு கண்டுபிடிச்சு வாரம் புது புது இடத்துலயா உட்காருவேன் நான். தோத்துறேன். எங்க பாஸ்ட் சிங்க மாதிரி கர்ஜிப்பாரு. ஆனா இந்த ஆளு கத்திரிக்காய் நிறுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி அப்படி அந்த ஆள் பக்கத்துல தான் நான் உட்காருவேன். எப்படா அல்லேலியா சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுவேன். எங்க பாஸ்டர் அவர் அல்லேலியான்னு உடனே அப்படி திருப்பி பொசிஷன் அப்படி மாத்தி வாய் அவர் காதுக்கு நேரா வச்சு ஹல்லேலூயா அடிச்சா கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிரும். அல்லேலூயா. அவர் 3வது ஹல்லேலூயா அப்படிமா. அப்ப முழிக்கிறவர் தான். அதுக்கு பிறகு அவர் தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. ஏன்னா அந்த அல்லேலூயா குடஞ்சுக்கிட்டே இருக்கும், உள்ள எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு சைஸாவே பாப்பாரு. ஆறான முடிகிற வரைக்கும் என்னையும் பாப்பாரு, பாஸ்டையும் பாப்பாரு, என்னையும் பாப்பாரு. எனக்கு தெரியும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்னு. ஆனா நானு ஹரா ஷாக்கா வா ஹல்லேலூயா அப்படி சொல்லிக்கிட்டே பிரசங்கம் கேட்பேன். இவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஆளுகளை எழுப்புறான். இவனை நம்பி மைக்க கொடுத்தா சபைகளை எழுப்புவான் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. எங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சைஸா உட்கார்ந்து இருந்தாலே எனக்கு வயிறு எரியும்னா, நான் உசர கொடுத்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சைஸா உட்கார்ந்து இருந்தா எனக்கு உடம்பெல்லாம் எரியும் சொல்லிட்டேன். அல்லேலூயாவா. சாதாரண மனுஷங்களை வச்சு ஆண்டவர் சபைய ஆயிரங்களால நிரப்ப போறாருன்ற ஒரு ஆமேன காண. மோசே பயன்படுத்தினாரா? கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு ஒரு சின்ன பையன் தாவீதை பயன்படுத்தினாரா? ஆமே. ஈசாக்கு என்கிற சந்ததியை கொண்டு வர்றதுக்கு பலவீனமான ஒரு ஆபிரகாமையும் பலவீனமான ஒரு சாராளையும் கர்த்தர் பயன்படுத்தினாரா? ஆயிரங்கள் ஒரு பிரசங்கத்துல 3000, ஒரு பிரசங்கத்துல 5000, ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் பெற ஒரு படிப்பறிவில்லாத பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினாரா? சின்னவன் 1000 சிறியவன். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களை வச்சுதான் ஆயிரங்களை கர்த்தர் மீட்டெடுக்க போறார். உங்க ஒவ்வொருத்தரை வச்சும் ஆயிரங்கள். ஆமென். பலத்த ஜாதி உங்களை அனுப்ப போறார், உங்களை உபயோகிக்க போறார், உங்க வார்த்தையை கனப்படுத்த போறார். உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட போறார். உங்க மேல இருந்து அபிஷேகம் வெளிப்பட போது, வல்லமை வெளிப்பட போது, அற்புதங்கள் வெளிப்பட போது, ஆயிரங்கள் மனம் திரும்ப போறாங்க. இதுவரை நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருகிறது. உங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க, தெருவுக்காக ஜெபிச்சிருப்பீங்க, ஆமென், பட்டணத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க, கிராமத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க. உங்க ஜெபத்துக்கு உங்களை கொண்டே கர்த்தர் பதில் கொடுக்க போறார். உங்களையே பயன்படுத்தி அந்த தெருவை, அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை, அந்த குடும்பத்தை, அந்த இளைஞர்களை கர்த்தர் மீட்டெடுக்க போறார், பயன்படுத்த போறார். சின்னவன் என்று சொல்லாதே, நீ 1000 போறாய். சிறியவன் என்று சொல்லாதே, நீ பலத்த ஜாதியாக போகிறாய். ஆமெனா. அப்போ 3 விஷயம் சொன்னார். 1 தோத்துறான். ஆமா, நீங்களே சொல்லிருங்க, நீங்க தானே சொன்னீங்க. 1 சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை ஆயிரங்களால். 2வது சர்வ வல்லவரின் வாக்கு தத்தமாகையால் சபை ஆயிரங்களால் நிரம்பும். 3வது சாதாரண மனிதர்களையும் கொண்டு சபை ஆயிரங்களால். சரி, சாதாரண மனிதர்கள் நம்மளை வச்சு சபை ஆயிரங்களால் நிரம்புன்னு சொல்றார். நாம் என்ன செய்யணும்?
பிரசங்கத்தில் கொண்டாடி விடணும், பிரசங்கத்தில் தூங்கணும், தோத்துறோம். சபையை கட்டடிக்கணும், ஆராணிக்கு வரப்படாது, தோத்துறோம். வாரத்துக்கு ஒரு காலம் வர வேணாம், மாதத்துக்கு ஒரு காலம் வந்தால் போதும், திருவிருந்துக்கு ஒரு தலையை காட்டினா போதும், தோத்துறோம். ஆமாம், தசபாகம் பக்கமே போகக்கூடாது, தோத்துறோம். காணிக்க ஆகவே ஆகாது, ஊழியம் அவங்க செய்வாங்க, தோத்துறோம். பாட்டு இவங்க பாடுவாங்க, காணிக்க அவங்க போடுவாங்க, தோத்துறோம். இப்படின்னு ஆளுக மேலாம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஒரு சைஸாக கடப்பாறையை முழுங்கின மாதிரியே சர்ச்சில் உட்காந்துருக்கணும், பிரசங்க நேரமாக நல்லா கொட்டாய் விடணும், தூங்கணும். நம்மை கர்த்தர் பயன்படுத்தி ஆயிரங்களாய் பெருக பண்ணுவார். அப்படியா? வாய்ப்பில்லை ராஜா. சொல்லுங்க. அப்போ இப்போ ஒரு 4 பாயிண்ட், நான் பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்க போறேன். தோத்திரம். அபிஷேகத்தால் நிரம்புங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. 2வது, ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். சொல்லுங்க. சத்தமா சொன்னீங்களா? 3வது, அறிவிக்க துணிந்திடுங்கள். சொல்லுங்க. அறிவிக்க துணிந்திடுங்கள், துணிந்திடுங்கள், துணிந்திடுங்கள். 4வது, அற்புதங்களை சாதியுங்கள். சொல்லுங்க. சபை ஆயிரங்களால் நிரம்பும். சபை ஆயிரங்களால். ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர போறோம். தோத்திரம். ஆமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல குறிப்பா தோத்திரம் 41வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2:41 என்ன சொல்லுகிறது? தோத்திரம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்புறம் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. தோத்திரம். அப்புறம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. அப்ப அப்போஸ்தலர் சபை ஆயிரங்களால நிரம்பி வழிஞ்சிச்சு. தோத்திரம். அதுலயும் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 47ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் திருச்சபை இதற்கு பெரிய உதாரணம். ஆயிரங்களால் நிரம்பி இருந்த திருச்சபை. தோத்திரம். அதற்கு காரணம் என்ன? அதான் முதல் பாயிண்ட். அபிஷேகத்தாலே நிரம்புங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போஸ்தல சபை ஆயிரங்களால நிரம்பி வழிய காரணம் அது அபிஷேகத்தால நிரம்பி இருந்த சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமெனா? வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அபிஷேகத்தால நிரம்பி இருக்கிற சபை ஆயிரங்களால நிரம்பி வழியும். ஹலோ. இந்த கடைசி கால பெந்தெகோஸ்தே சபை அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? ஒவ்வொரு தனி விசுவாசியும் அபிஷேகத்தை கனம் பண்ற ஆளா இருக்கிறாங்களா? அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற அனுபவம், அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா விசுவாசிக்கும் இருக்கா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு எழுப்புதலை பத்தி பேசுறோம், பெரிய அறுவடையை பத்தி நம்ம பேசுறோம், அதற்காக ஜெபம் பண்றோம், அதற்காக நம்ம விரும்புறோம், ஆயத்தப்படுறோம், என்னென்னமோ செய்றோம். ஆனா சபைக்குள் இன்னைக்கு அபிஷேகத்தின் தாக்கம், அபிஷேகத்தின் நிறைவு ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுக்குள்ளும் தனி விசுவாசிக்குள்ளும் இந்த அபிஷேகத்தின் ஆழம் இருக்கா? பாஷையாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நாங்க பல இடங்களுக்கு டிராவல் பண்றோம், பல தரப்பட்ட மக்களை பார்க்கிறோம், பல தரப்பட்ட சபைகளை பார்க்கிறோம், பல தரப்பட்ட ஊழியர்களை கூட பார்க்கிறோம். பலிபீடத்தில் நின்று பாடல் நடத்துகிறார்கள், ஆராதனை நடத்துகிறார்கள். ஓகே, ஈவன் தே ஆர் பிரீச்சிங், பிரசங்கம் கூட பண்றாங்க. ஓகே. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, பாடல் நடத்துற, ஆராதனை நடத்துற, பிரசங்கம் பண்ணுகிற அவர்கள் அபிஷேகத்தின் நிறைவில் நிறைந்ததை செய்கிறார்களா? இன்னைக்கு சபைகள்ல எத்தனையோ பேர் அபிஷேகம் பெறாமலே இருக்கிறாங்க. கேட்டா 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு விசுவாசிகள், ஆனா அபிஷேகத்தின் நிறைவு இல்ல, அந்நிய பாஷை அடையாளம் இல்ல, அவர்கள் பாத்திர நிரம்பி வழிகிற அனுபவம் இல்ல. ஏதோ ஒரு சுய திருப்தி,
6ஆம் நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே தோத்திரம், நானும் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன், ஃபீல் பண்றேன். அந்த லெவலோட பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், அபிஷேகத்தின் நிறைவு எத்தனை பேருக்கு? அதற்கு நாம் நேரம் ஒதுக்குறோமா? அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அபிஷேகத்துல நிரம்பி தனி அறைகளிலே அந்நிய பாஷை பேசி ஆவியானவரோடு சம்பாஷிக்கிற அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது கூட பக்கத்துல இருக்கிற ஆள் நிரம்புது, முன்னால் இருக்கிற ஆள் நிரம்புது, எல்லாரும் ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் எந்த ஃபீலிங்குமே இல்லை. அது எப்படி? என் மேல ஆவியானவர் ஊற்றப்படல. அது எப்படி ஊற்றப்படல? பக்கத்துல ஆள் மேல ஊற்றப்படுறாரு, முன்னால பின்னால எல்லாம் ஆவியில நிரம்புறாங்க, உன் மேல மட்டும் ஊற்றப்படலன்னா? மழை பெய்யுது, பக்கத்துல ஒருத்தன் நினைக்கிறான், முன்னால நினைக்கிறான், பின்னால நினைக்கிறான், நான் மட்டும் நினையவில்லையே அப்படின்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு நிப்ப. உன் மேல ஒரு கொடை இருக்கும், உன் தலைக்கு மேல என்னமோ ஒண்ணு கருப்பா இருக்கு, அதனால நீ என்ன செய்யல? நனையல. கொடையை ரிமூவ் பண்ணி பாரு, தொப்ப தொப்பையா நனைவன் நீயும். நனைகிற நான் கோமாளியா? நனையாம நீ தோத்துறோம், மழை பெய்யலன்னு சொல்றியே, நீ கோமாளியா? எந்த சேச்சி மனசுலாயோ அல்லையா? சொல்லுங்க அப்பா. அபிஷேகம் எல்லாரும் மேல ஊற்றப்படும் போது உனக்கு எந்த ஃபீலிங்கும் தொடுதலும் இல்லைன்னா உன் தலை மேல கருப்பா என்னமோ இருக்கு. கொடையே சொல்றேன், தலை மேல என்னமோ தடையா இருக்கு. அங்க கொடை, இங்க தடை, அத நீ உட. அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படும். ஆமேனா? அல்லேலூயாவா? சில ஆளெல்லாம் என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை மெயின்டெனிங், அல்லேலூயா, அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கே ஒழிய டெய்லி வழிகிற அனுபவம் இல்ல. நிரம்பி வழிகிறதுனா என்ன? ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல தண்ணி ஊத்துறோம்னா அந்த பாத்திரம் நிரம்பும். அதோட அந்த தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டோம்னா அது ஃபுல் ஆனதோட அப்படியே இருந்துக்கும். ஆமேனா? அப்படியே இருந்துக்கும். அது என்னைக்கோ ஒரு நாள் ஊத்துனது நிரம்பிச்சு அப்படியே நின்னுக்கிருச்சு. நிரம்பி வழிகிறதுனா என்ன? திரும்பவும் நிரம்பினதுக்கு பிறகும் அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அது நிரம்பி 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 வழியும். அல்லேலூயா சொல்லுங்க. அது வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா மேல ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆவியானுடைய நிறைவு, அபிஷேகம் ஊற்றப்படுகிற அனுபவங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் பெற்ற அனுபவம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். அபிஷேகத்தின் நிறைவு இன்னைக்கு பெந்தெகோஸ்தே மார்க்கத்துல கேள்விக்குறியா இருக்கு. சில பாஸ்டர்மார்க பக்கத்துல நின்னு பேசினா அவங்களுக்குள்ள தரிசனம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை விட, இவங்க ஊழியக்காரங்க தானா அப்படிங்கிற சந்தேகத்தை விட, இவங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை விட, இவங்களுக்கு அபிஷேகம் இருக்கா அந்த சந்தேகம். 100 ஸ்டெப் தாண்டி போறேன், இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்காங்கிற சந்தேகம் வருது சார். சந்தேகம் வருது சார். எப்படி? ஊழியர்கள் சொல்றோம், ஈவன் ரட்சிப்பின் அந்த வாசனையே காணோம். அபிஷேகம் இருந்தா வாசனை வரும். இருக்கிறீங்களா? இன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். வாலிபர்கள் அபிஷேகத்துல நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டா? ஒன்னதான் பரலோகம் நம்பி இருக்கு. அடுத்த தலைமுறை நீதான். தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல கொண்டு வர போகிற பாத்திரம் நீதான். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நீ இடம் கொடுக்கிறியா? அபிஷேகத்தின் நிறைவுக்கு நீ இடம் கொடுக்கிறியா? அன்னைக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை ஒரு ஆராதனை நடக்கும். அபிஷேகத்துக்குன்னே ஆலயத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆவியின் நிறைவுக்கு மணிக்கணக்கான நேரங்கள் செலவிடப்படும். தோத்திரம் பாசியா சொன்ன மாதிரி அவங்க கூட ஒரு வருஷம் வேதாம கல்லூரியில் ஒன்னா படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்போ பாசியாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எங்களை இன்டர்வியூ வச்சு தான் எடுத்தாங்க. தோத்திரம் இன்டர்வியூ வச்சு தான். இப்போ அப்பெல்லாம் இன்டர்வியூ மாதிரி வச்சு எங்களை கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கு பிறகுதான் செலக்ட் ஆகி நாங்கள் உள்ள போனோம். நான் காலையிலே போயிட்டேன் காலேஜுக்கு, எங்கள் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் கியூவில் நிற்கிறேன் இன்டர்வியூக்கு. 3 மணி மாஸ்டரியா நான் உள்ள போகும்போது, 3 மணி உள்ள போகும்போது தோத்திரம் நான் உள்ள போனா முன்னாடி போன ஆளுகள்லாம் வெளியில வருவாங்க. இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லாம் மூக்க தொங்க போட்டுக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தான் வரும் கேஸ் எல்லாம். ரிஜெக்டட்னே வரும்.
18 வயசுல ஒரு மாசம் கேப் இருந்து கூட ஒருத்தர் சொன்னாரு, இன்னும் நீ ஒரு மாசம் உனக்கு ஃபுல் ஆகல வந்துருன்னு அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம், கேள்வி மேல கேள்வி, பைபிள் இருந்து அதை கேட்பாங்க இதை கேட்பாங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு இங்க பொழிச்சு தோத்துறோம், வயிறெல்லாம் கலக்குது தோத்துறோம். என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியலன்னு நான் உள்ள போறேன். ஏன் டான்னு வந்துச்சு தோத்துறோம். அங்க ஃபேக்கல்டி பாஸ்டர்மாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க, லெக்சரர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நடுவில் எனக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாங்க. கேள்வி எனக்கு நேரம் வந்த கேள்வி, தோத்துறான் உங்களுக்கு அழைப்பு இருக்குதா அப்படின்னாங்க. தோத்துறான். எனக்கா அழைப்பா இருக்க அப்படின்னு. தோத்துறான். எப்படி சொல்றீங்க? தோத்துறான். வாயால தான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, அவங்க மிகப்பெரிய ஆள்கள், நல்ல சொல்லுங்கப்பா, அவங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி அடிச்சேன். தோத்துறான். செக்கு புக்கு அவ்வளவுதான், யூ ஆர் செலக்டட் நாங்க. தோத்துறான். இப்ப நீங்க அது என்ன குட்டி ஸ்டோரின்னு கேட்கலாம். தோத்துறான். சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு 1992 ரட்சிக்கப்பட்டேன். தோத்துறான். அப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்ப பாரு என்ன ஊழியக்காரனே சொல்லுவாங்க. எங்க சர்ச்சுக்கு போனா எங்க பாஸ்டர் விட மாட்டா, டேய் உனக்கு ஊழியம் தான், நீ ஊழியக்காரன் இப்படின்னே சொல்லுவாரு. விசுவாசிகளுக்கு எல்லாம் அது பரவி போச்சு. என்ன பாக்குறவங்க எல்லாம் இதே தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் அதுல எதிர்க்கிறது கிடையாது. நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தான் விரும்புறேன். தோத்துறான். 18 வயசுல உள்ள வந்தேன். தோத்துறான். எனக்கு இயேசுநாதர் 18 வயசுக்கு அப்புறம் உயிர். வசனம்னா உயிர், வார்த்தைனா உயிர், ஆலயம்னா உயிர், அபிஷேகம்னா உயிர். தோத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 31 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாது. அப்படி உயிர். ஆனா எனக்கு அபிஷேகம் வரல. இவங்க எல்லாம் ஊழியக்காரன். எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. அது ஒரு விரக்தியா வேதனையா மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் போயிட்டு எனக்கு அபிஷேகம் கிடைக்கும். எல்லாம் ஆவியில நிரம்பி அன்னிவாசம் பேசும்போது எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கும். அவங்க அபிஷேகத்துல சந்தோஷமா அன்னிவாசம் பேசிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் அழுதுகிட்டு இருப்பேன். தோத்துரும். நான் மட்டும் அழுதுகிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ எங்க பாஸ்டர் ஒரு 40 நாள் உபவாசம் வச்சாரு. அது எப்படி வச்சாருன்னா, அப்போ கொஞ்சம் குடும்பங்கள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க குடும்பத்திலே அந்த கிராமத்துல, அந்த குடும்பத்தில் ஒரு நாள், இந்த குடும்பத்தில் ஒரு நாள், அந்த கிராமத்தில் ஒரு நாள், இப்படி சில கிராமத்தில் 2 முறை வரும். ஏன்னா 40 நாள்ல 2 முறை வரும். அப்ப கம்மியா தான் குடும்பங்கள் இருந்துச்சு. அப்படி வச்சிருந்தாரு. அப்ப இங்கிருந்து அங்க போனோம், அங்கிருந்து அங்க போனோம். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு போனோம். நான் கடைசி 7 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். ஆமா, எங்கள் காலத்தின், எங்கள் பிதாக்கள் காலத்தின் அந்த பெந்தகோஸ்தே சபைக்காக நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் உபவாசமே கத்துட்டு இருந்து வீட்டுக்கான குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக போட மாட்டா. கடன் அடையணும், வீடை கட்டணும், காரை வாங்கணும், அதுக்கு உபவாசம் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் கிருபை வேணும், வரங்கள் வேணும், அபிஷேகம் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், இப்படித்தான் உபவாசமே போடுவோம். நான் 7 நாள் உபவாசம், ஃபுல் டைம் உபவாசம், எனக்கு அபிஷேகம் வேணும்னு போட்டிருக்கேன். டெய்லி போய் அட்டன் பண்றேன். கடைசி 7 நாள் ஆமா முழு உபவாசத்தோட போறேன். 6 நாள் முடிஞ்சுட்டு அபிஷேகம் வரவே இல்லை. 7வது நாள், எனக்கு 7வது நாள் உபவாசத்தின் 40 நாள் உபவாசத்தின் கடைசி நாள். எனக்கு ரொம்ப சங்கடம். இன்னைக்கு 1 நாள் தான் இருக்கு, இவர் ஊத்தவே மாட்டுறாரு, இவர் கொடுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடம். காலையில மூலையில உட்காந்து ஒரு ஜெபம், ஆண்டவரே ஐ லவ் யூ. தோத்துறேன். ஆமா, எல்லாரும் என்ன ஊழியக்காரன்றாங்க. நான் என்ன வரமாட்டேன் நான் சொன்னேன். எனக்கு அவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாகர வரைக்கும் உங்க ஊழியம் செய்யறது எனக்கு ஆசை தான். ஆனா ஒண்ணு, எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும். இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஊழியத்துக்கு முழு நேரமா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கலனா நீங்க என்னைக்கு வேணாலும் கொடுங்க, எப்போ வேணாலும், உங்களுக்கு எப்போ வசதியோ அப்ப கொடுங்க. ஆமா, நான் சண்டைக்கெல்லாம் வரல. தோத்துறேன். ஆனா நான் முழு நேர ஊழியத்துக்கு வரமாட்டேன். நான் அப்படியே ஏதாயிலும் தோத்துறான் வேலைகளை செஞ்சுக்கிட்டு பாஸ்திரியா கூட என்னால முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள கால ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றேன். எங்க அம்மாவை தான் ஒரு ஓட்ட சைக்கிளில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரும், அவ்வளவு தூரம் போகணும் அந்த கிராமத்துக்கு. தோத்துறான். எங்க அம்மாவை சைக்கிளில் உட்கார வச்சு, அது பழைய சைக்கிள், அதை மிதிச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங்கோட அந்த கிராமத்துக்கு போறேன். என் மனசுக்குள்ள காலில் பண்ண ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதை பத்தி. போயிட்டேன். போனா அங்க டைம் ஆயிடுச்சு. பாஸ்டர் பாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தோத்துறான். அவர் கிராமம், ஒரு சின்ன வீடு. தோத்துறான். உள்ள போய் உக்காந்தோம். என்ன ஒரு சைஸா பார்த்தாரு, லேட்டா வந்துட்டேன்னு. தோத்துறான். அவர் பார்வையிலே நாங்க எல்லாம் படிச்சுக்கிறோம். தோத்துறான்.
உட்காந்து பாட்டு போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே அந்த பாட்டு ஓடுது. தோத்திரம். ஐயோ என்ன பாட்டு தெரியுமா அது? தோத்திரம். அப்படியே உட்காந்து தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். பூமி அகிலவும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். அந்த ஸ்டான்ஸா பாடுனாங்க பாருங்க, விரட்டுன்னு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடிச்சது எனக்கு. அவ்வளவுதான். தோத்திரம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த 20 நிமிஷம் அட்டகாசம். ஆவில நிரண்டு உருண்டு பெரண்டு அந்நிய வாசெல்லாம் பேசி இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணி அந்த கொஞ்சோண்டு இடத்துல நானே அடிச்சு பெரட்டி உருட்டி, ஆமா, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்படியே திரும்ப அந்த ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சுய நினைவுக்கு அப்படி வர்றேன். எங்க பாஸ்டர் வீட்டுல, ஆமா, ஒரு சகோதரி, ஒரு வாலிப சகோதரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. தோத்துறான். அந்த பெண்ணு தோத்துறாங்க. அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். சாப்பாட்டுக்கு கூட அவங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். பாஸ்டர் வீட்டுல வேலை செஞ்சாலும் சாப்பாடாவது சாப்பிட்டுக்கிறமேனு கொண்டு வந்து பாஸ்டர் வீட்டுல விட்டுருக்காங்க. பாஸ்டர் வீட்டுல பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சகோதரி, படிப்பே இல்லை அவங்களுக்கு. தோத்துறான். படிப்பே இல்லை. ஆமா, பணிவிட செய்கிற ஒரு சகோதரிங்க. ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா காரணம் இருக்கு. தோத்துறான். அந்த சகோதரியும் அந்த ஜபத்துல மூலையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த அபிஷேகத்துல நிரம்பி முடிஞ்சு அப்படி மூச்சு விட்டேன் பாருங்க, மகனே அப்படின்னுச்சு. தோத்துறான். மகனே வா. தோத்துறான். என்ன சொன்ன? இன்றைக்கு நான் உன்னை அபிஷேகித்தால் முழு நேர ஊழியத்திற்கு வருவேன், இல்லாவிட்டால் முழு நேர ஊழியத்திற்கு வரமாட்டேன் சொன்னாயல்லவா? இன்றைக்கு நான் உன்னை அபிஷேகித்து விட்டேன், முழு நேர ஊழியத்திற்கு வருகிறாயா? யாரு? அந்த சகோதரி. தோத்துறான். நான் எங்க அம்மாட்ட கூட சொல்லல. தோத்துறான். நான் கம்மா ஜெபம் பண்ணது காலையில வீட்டுல சத்தமா பண்ணா கேட்டுரும். தோத்துறான். ஆனாலும் நான் மனசுக்குள்ளே பண்ண ஜெபம் அந்த சகோதரி மூலமா தீர்க்க தரிசனமா வெளிப்பாடா வெளியில வந்துச்சு. எங்க பாஸ்டர், டேய் என்னடா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்த? ஆமா, எல்லாரும் ஊழியக்காரன்றிய, அவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கவே மாட்டாரு. இன்னைக்கு ஒரு கல்ல 2 மாங்கா. எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு ஊழியத்துக்கான அழைப்பும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இந்த குட்டி ஸ்டோரிய அங்க போட்டேன் பாருங்க. இன்னொருத்தர் கேள்வி கேட்க வந்தாரு. பாஸ்டர் வேண்டாம் தம்பி, யூ ஆர் செலக்டட், கோ. அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரே கேள்வி, ஜோலி முடிஞ்சு, செலக்ட் ஆயிட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அபிஷேகம் அத்தனை மேன்மையானது, ஆவியில நிறையிறது அத்தனை மேன்மையானது. இன்றைக்கும் இங்க கூடி வந்திருக்கிற உங்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமினால கர்த்தர் நிரப்ப விரும்புறார். உங்க வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, படிப்பு இருக்கோ, அழகு இருக்கோ, திறமை இருக்கோ, ஞானம் இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, பணம் இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, உறவு இருக்கோ, மனுஷன் இருக்கோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அபிஷேகம் உங்க தலை மேல, அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருந்தா தோத்திரம் உங்களை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த அபிஷேக தைலத்தால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். அந்த சகோதரியை பத்தியும் சொல்லிடுறேன். தோத்திரம். அப்படி இருந்த ஒரு சகோதரி தானே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கிருபை. தோத்திரம். ஒரு பலவீனமான ஒரு சகோதரர் அவரு. தோத்திரம். அவர் இன்னொரு சர்ச்சில் இருந்தார். அவரு ஒரு கால் ஊனம் பாஸ்டரையா, அவருக்கு தான் இந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதாவது வேற யாரும் பண்ண முடியாது, அவருக்கும் வேற யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தோத்திரம். ஆனா 2 பேருமே ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை சார்ந்து நிக்கிறவங்க, அபிஷேகம் உள்ளவங்க. பாத்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிச்சு திருவாரூர் மாவட்டத்திலேயே தோத்திரம் ஆயிரங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு சபை அவங்க சபை தான். 24 கிளை சபைகள் பாஸ்டரையா. அந்த பலவீனமானவங்க 2 பேரும் அவ்வளவு அபிஷேகம் அவங்க மேல இன்னைக்கும். தோத்திரம். அடிக்கடி என்ன கூப்பிடுவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி அங்க போயிருந்தேன். அவங்கள பார்த்து அவ்வளவு பரவசப்படுவேன். அங்க போனாலே அங்க இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தாலே நம்ம ஆவிக்குள்ள ஒரு பெரிய பலன் வரும். அப்படி தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். only because of their anointing. அபிஷேகம் யார் மேல இருக்குதோ அவங்க ஆயிரங்களாய் பெருகுவார்கள். ஆமென் சொல்லாமல் இருப்பார்களா? அல்லேலூயாவா? ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க.
இரண்டாவது சொன்னேன் தோத்திரம், ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்னு சொல்றான். நல்லா கவனிங்க. அபிஷேகம் பெற்ற பேதுரு, அபிஷேகத்துல நிரம்பிய பேதுரு என்ன செய்றான்? தான் கூட இருக்கிற 11 சீஷர்கள், மற்ற 11 சீஷர்களை ஒன்னா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கரங்களை பிடிச்சு ஒற்றுமையா ஐக்கியமா ஒரே மனதோட எழுந்து நின்று அங்கே கூடி வந்திருக்கிற யூதர்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து உரத்த சத்தமாய் தைரியமாய் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆமென். இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாருன்னு பாக்குறீங்க? தோத்திரம். இவரு கெத்செமனே தோட்டத்தில் தூங்கி வழிஞ்சவர். அது மட்டுமா? அது மட்டுமா? தோத்திரம். மத்திய 26ஆம் அதிகாரம் 69 முதல் 74 வரைக்கும் குடிச்சுக்கிட்டா தோத்திரம். ஒரு வேலைக்கார பெண்ணு கிட்ட, ஒரு ஸ்திரீ கிட்ட இயேசுநாதர் யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிச்சவர், உயிருக்கு பயந்தவர், மரண பயத்தோடு இருந்தவர், சுயநலமா இருந்தவர், தன்னை காத்துக்கணும்னு நினைச்சவர், இயேசு யாருன்னே தெரியாத அவர் கூட நான் இல்லையே சபிச்சார், சத்தியம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒருவர் தோத்தரா. இன்னும் மார்க் 9:34 சொல்லுது, சீசர்களுக்குள்ளே தங்களுக்குள் எவன் பெரியவன் என்கிற தர்க்கம் உண்டாயிற்றாம். அப்படி இருந்தவர்கள் இப்போ அபிஷேகம் அவங்க மேல வந்ததுனால நீ பெரியவன் நான் பெரியவங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரல. 11 பேரையும் ஒன்னா நிப்பாட்டி பேதுரு பிரசங்கம் பண்றான். இரண்டாவது, கொஞ்சம் கூட பயம் இல்ல, தைரியமாய் பிரசங்கம் பண்றான். இயேசுவை மறுதலித்தவன் இயேசுதான் இப்ப உயிருள்ள ரட்சகர் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பேதுரு இல்ல, பேதுருக்குள்ள இருந்த அபிஷேகம். இப்ப பேதுருவை ஆவியானவர் இயக்குகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரால் இயக்கப்படுகிறவன், ஆவியானவரால் நடத்தப்படுகிற குடும்பம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை ஆயிரங்களாய் இந்த கடைசி நாட்களிலே நிரம்பி வழியும் பெருகும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கா? நம்மள ஆவியானவர் தான் நடத்துறாரா? சிம்பிள் சிம்பிள். தோத்திரம். நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா சிமியோன் என்கிறவனை பத்தி படிக்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். தோத்திரம். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துனா அவன் எங்க வருவான் இருக்கு? தேவாலயத்துக்கு வருவான். கையை உயர்த்தி ஆமெனா. ஆவியானவர் ஒரு மனுஷனை எங்க நடத்துவாருங்க? ஆலயத்துக்கு நடத்துவார், சபைக்கு நடத்துவார். அப்புறம் 16:13 யோவான்ல சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சபைக்கு நடத்துவார், சத்தியத்துக்கு நடத்துவார். அவர் தான் யாரு? யாரு? ஆவியானவர். அதுல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் நடத்துவார், கல்யாண வீட்டுக்கு நடத்த மாட்டார். ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன். இந்த வாரம் அந்த ஃபங்க்ஷன், அந்த வாரம் இந்த ஃபங்க்ஷன், அடுத்த வாரம் இன்னொரு ஃபங்க்ஷன். எப்ப கேளு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சிட்டு இப்படியே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சுத்துனா ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போக போது பாரு. இந்த சேட்டா மனசிலாயோ? ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சபையை கட்டடிச்சா சகலமும் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். அப்புறம் இங்க வந்து எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், உன்னை முதல்ல போட வேண்டும், அதற்கப்புறம் எழுப்புதல். போனவர எங்க இருந்த இல்ல சொல்லுங்க. அப்பா ஆவியானவரா கல்யாணத்துக்கு போனாரு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே? இல்ல கேட்க. இங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்க பாடி நாங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம், நீயும் ஆவியானவரும் கிளம்பி பிரியாணி திங்க போனீங்களா? இல்ல ஆவியானவர் உன் கூட பிரியாணி திங்க வந்தாரான்னு கேட்க. இதுல வர சனிக்கிழமை போனு, பாஸ்டர் நாளைக்கு நாங்க வரமாட்டோம். உன்ட்ட யாரு கேட்டா? இங்க எங்கள்கிட்ட போன், நாளைக்கு வர முடியாது பாஸ்டர். ஏன்னு கேட்குறீங்களா? நான் கேட்கவே மாட்டோம். ஏன்னு கேளுங்க பாஸ்டர். சோதரம் நாளைக்கு கல்யாணம், அதான் தெரியுமே. கல்யாணம் கர்மாந்தரம் அதுதான் உன் வாழ்க்கைன்னு தெரியுமே. அது திருநெல்வேலிக்கு போகணும் பாஸ்டர், நாளைக்கு திருநெல்வேலியை தாண்டி வள்ளியூருக்கு போகணும் பாஸ்டர், அங்க ஒரு கல்யாணம் பாஸ்டர், போகாம இருக்க முடியாது பாஸ்டர். சர்ச்சை விட அந்த கல்யாணம் முக்கியம் பாஸ்டர். உன்னை உசுரோட வச்சிருக்கிறார் பாரு, அவரை சொல்லணும் சிஸ்டர். அல்லையிலே சொல்லுங்க. இதுல வேற ஜெபம் எங்கள்கிட்ட. பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க. எதுக்கு? நாங்க கல்யாணத்துக்கு போறோம்ல, பயணத்துல ஆவியானவர் எங்க கூட வரணும். நாங்க என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர்ட்ட, ஆவியானவரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைப்பா, நீங்க சர்ச்சுக்கு வரலாட்ட கூட பரவாயில்ல, அந்த அக்கா குடும்பமா வள்ளியூர் போறாங்க, தோத்துறான், நீங்க என்ன செய்யுங்க, அவங்க கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கப்பா, தோத்துறான், பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு வாங்க, நாங்க இங்க ஆராதனையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணோம்.
நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? தோத்திரம் ஆண்டவரே, அந்த கல்யாணத்துக்கு போறாங்கப்பா, தோத்திரம்பா, பிரியாணி திங்க போறாங்கப்பா, அந்த பிரியாணி அப்படியே இயேசுவின் நாமத்தினால குழஞ்சு போவதாக. பரவாயில்லன்னு குழஞ்ச பிரியாணியை அட்ஜஸ்ட் பண்ணி தின்னாங்கன்னா ஒரு 3 நாள் பக்கெட்டும் கைமா அல்லையா? சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் போறதே தப்பு. இதுல வரை எங்களுக்கு போனு, அந்த போனுக்கும் நாங்க ஜெபம் பண்ணலன்னா மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிறது. ஆளும் சைஸும் பாரு அல்ல. சொல்லுங்க அப்பா, ஆவியானவர் ஒன்ன நடத்துனா கல்யாண வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவேன், ஏய் மாமா மச்சா தோத்துறா, கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிற, மண்டே டு சாட்டர்டே 6 நாள் 6 முறை கூட கல்யாணம் வை, வர்றேன் மொய் செய்றேன். ஆனா சண்டே நமக்குள்ள ஜண்டே வந்தாலும் சரி நான் சர்ச்சுக்கு தான் போவேன். ஏன்னா நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன். ஆவியானவரால், தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அன்றைக்கு பேதுரு, தோத்திரம், சபையின் மக்கள், சீசர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். ஆவியானவர் ஜெபம் பண்ண சொல்வார், ஆவியானவர் மன்னிக்க சொல்வார், ஆவியானவர் தாழ்மையா இருக்க சொல்வார், ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். கொடுக்கிறது சத்தியம், நசம் கொடுக்கிறது சத்தியம், ஜெபம் பண்றது சத்தியம், மன்னிக்கிறது சத்தியம், சபைக்கு வர்றது சத்தியம், உபவாசம் சத்தியம், ஊழியம் செய்யறது சத்தியம், சாட்சியா வாழ்றது சத்தியம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாயத்திற்பை குறிச்சு கண்டித்து உணர்த்தி சரியா 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 அவரே நம்மளை நடத்தும் போது நிச்சயமா நம்ம ஆயிரங்களுக்கு மட்டும் இல்ல லட்சங்களுக்கும் பயன்படுவோம். நம்ம மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரை அறிவார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் தான் எழுப்புதல் வீரன். ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைதா ஆயிரங்களால் நிரம்புகிற சபை. ஆமென். அறிவிக்க துணிந்திடுங்கள் என்று சொன்னேன். தோத்திரம். ஆமா, ஆவியானவரால நிரப்பப்பட்டார்கள், அபிஷேகத்தால நிரப்பப்பட்டார்கள், ஆவியானவரால நடத்தப்பட்டார்கள். ஆமென். சுவிசேஷத்தை துணிவோடு, ஆமென், தைரியமா என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். அதே 14ஆம் வசனம், அவன் எழுந்து நின்று என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். அதே 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராய் இருந்தார்கள். 4வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இன்னும் ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமிலே வசனம் அறிவிக்கப்பட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட தேவ வசனம் விருத்தி அடைய அறுவடை, ஆத்துமாக்கள் பெருக்கம், ஆயிரங்களால் சபை நிரம்பி வழிந்தது. ஆமா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்க துணிந்திடுங்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ நீங்க அறிவிக்கிற சபைதான், நீங்க அறிவிக்கிற ஜனம்தான். இன்னும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பெருகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கள். எதிரிகளை பத்தி பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பத்தி பார்க்காதீங்க, யாரை பத்தியும் பார்க்காதீங்க. எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் அன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள், சீசர்கள். இன்றைக்கும் எதிர்ப்புகள் இருக்கட்டும். ஒரு தனி மனிதனை பார்த்து சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு, எதிர்த்து வீட்டுக்காரருக்கு, பழகிற ஆளுக்கு, கூட படிக்கிற ஆளுக்கு, கூட வேலை செய்யற ஆளுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அதிகாரத்தை பார்க்கணும், சட்டத்தை பார்க்கணும், மனுஷனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது என்மேல் விழுந்த கடமை. அதை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. அறிவிக்க துணிவாய் துணிந்து எழும்புங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. கடைசி விஷயம், அற்புதங்களை சாதியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்க, 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்போ சில நாட்களிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தது அவர்கள் கரங்களினாலே. அதனால் தோத்திரம், ஜனங்கள் ஆயிரமாய் ஸ்தோத்திரம் சபையிலே வந்து நிரம்பி வழிந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கல, அற்புதங்களை சாதிக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமெனா? என்ன பாட்டில் தூக்கிக்கிட்டே வர்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமா, நாம மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுறதுக்கு தேவன் நம்மளை நினைஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் பாஸ்டர் இடுப்பு வலிக்குது பாஸ்டர். இடுப்புன்னு இருந்தா வலிக்கத்தான் செய்யும் சிஸ்டர். ஆமென் சொல்லுங்க. அப்போ
இடுப்பு வலிக்குது, வகுத்த வலிக்குது, தோத்திரம் முன்னாடி வலிக்குது, பின்னாடி வலிக்குது. ஆமாம், எண்ணெய் மந்திரிச்சு கொடுங்கப்பா சார், எண்ணெய் ஜோமனி கொடுங்கப்பா சார். இப்போ யார் எண்ணெய் பாட்டெலாம் வாங்குறா? அது விற்கிற விலைக்கு தோத்திரம். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர தோத்திரம். ஆமாம், சிலர் வெறும் பாட்டிலோட வந்து சர்ச்சில் பிடிச்சிக்கலாம்னு பிடிச்சிக்கிறா தோத்திரம். சிலர் பெரிய பெரிய பாட்டிலோட எல்லாம் வர்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கே தெளிக்கணும் பாஸ்டர் தோத்திரம். ஆட்டுக்கு தெளிக்கணும், மாட்டுக்கு தெளிக்கணும், புருஷனுக்கு தெளிக்கணும் பாஸ்டர் தோத்திரம். அந்த வீட்டுக்கு வர்ற சந்து ரோடு பொந்தெல்லாம் தெளிக்கணும் பாஸ்டர். என்னது தோத்திரம். ஏசரத்தம் ஜெயம். அல்லேலூயா. எங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் தான் உங்கள் மேலே இருக்கிறாரு. எங்களை அழைச்சவர் தான் உங்களே அழைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். என் நாமத்தினால் பிசாசுகளே துரத்துவார்கள், லவமான பாசிகளே பேசுவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மார்க் 16:17 எழுதப்பட்டிருக்கு. ஆக நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தத்தான் தேவன் அழைச்சிருக்கிறார். ஆமேனே வரமாட்டேங்க. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. அபிஷேகம் வந்துட்டனாலே ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும் தோத்திரம். ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தாலே சர்ச்சுக்கு போகணுங்கிற சிந்தை வரும். சர்ச்சுக்கு போகணும்னு வர்றாங்க. வந்தா அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி உட்காந்துருக்கிறான். 40 வயசுக்கு மேற்பட்டவன் சப்பானி தோத்திரம். ஏதாவது கிடைக்குமா, பிச்சை கிடைக்குமா அப்படின்னு பாக்குறான் தோத்திரம். நீ எதிர்பார்க்கிற எதுவும் எங்களிடத்தில் இல்லை, ஆனா ஒண்ணு எங்க கிட்ட இருக்கு, நசரனாகிய இயேசுவின் நாமம். நான் இப்படி நினைக்கிறேன், பேதுரு யோவானை பார்த்து, யோவான் பேதுருவை பார்த்து மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஐய், நீ சொல்றியா நான் சொல்லவா, நான் சொல்லவா, நீ நானே சொல்றேன் தோத்திரம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தோத்திரம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நானே சொல்றேன். என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால. கொஞ்சம் முக்கி சொல்லணும், அவ்வளவுதான் தோத்திரம். ஆமா, இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லக்கூடாது தோத்திரம். ஆமா, நான் சொல்றேன் தோத்திரம். அவனை பார்த்து சொல்றான், என் கண்ணப்பார், என்ன பார், உத்துப்பார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு ஒண்ணு அவன் நடந்துட்டான். வரு ஒரு ஆமேனே எப்படி வருது வாரு. அவன் தானே நடந்தான், எங்களுக்கு என்னன்றீங்களா? அவன் எழும்பி நடந்துட்டான். நான் நினைக்கிறேன் யோவான் பேதுருவை பார்த்து கேட்டிருப்பான், எப்படிரா தோத்திரம். அப்புறம் இவங்க 2 பேரும் இங்க மற்ற சீசர்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா, அங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் இந்த பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணார் பாருங்க, சக்கப்புக்குன்னு அடிச்சாரு. 3000 பேர் சரண்டர். அப்பவே மற்ற 11 பேரும் பேதுருவை பார்த்து, எப்படிரா நம்ம பேதுருவாடா, எப்படிரா தோத்திரம். இப்ப அந்த சப்பானி எழுப்பி விட்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, எழுப்பி விட்டீங்களா 2 பேருமா, அந்த சப்பானியவா எப்படிரா, ஒரே எப்படிறாதான் அல்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு பேதுரு தனி அறைக்குள்ள போய் அவனே யோசிச்சிருப்பான், பேதுரு எப்படிரா. ஐயோ, எழுமுங்க, நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் எழுமுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் வந்தால் எல்லாம் சாத்தியமாகும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனுக்கு எல்லாம் சாத்தியமாகும். இருக்கிறீங்களா? ஆமெனா? அல்லேலூயாவா. சபை 1000களால் நிரம்ப போது. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். இதுவரை பார்த்த பெருக்கம் அல்ல, இதுவரை பார்த்த அறுவடை அல்ல. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த போறார். பிரதர் தம்பிமாரை பயன்படுத்த போறார், தங்கச்சிமாரை பயன்படுத்த போறார், சிறு பிள்ளைகளை பயன்படுத்த போறார், சின்ன பிள்ளைங்களை பயன்படுத்த போறார், முதியவர்களை பயன்படுத்த போறார். எல்லாரை கொண்டு உங்க ஒவ்வொருத்தரையும் தோத்திரம் கர்த்தர் 1000 பாக்குறாரு. நீங்க குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது கர்த்தருக்குள்ள நடத்திட்டு தான் பரலோகத்துக்கு போக போறீங்க. தோத்திரம் ஆண்டவர் உங்களை அப்படி யூஸ் பண்ண போறாரு, அப்படி பயன்படுத்த போறாரு. நீங்க நம்ப கூடுமானால் பல 1000ங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக்க போறாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆமே, நீங்கள் 1000களாய் பெருக போறீங்க. அபிஷேகத்தாலே நிரம்புங்கள், ஆவியானவராலே நடத்தப்படுங்கள், அறிவிக்க எழும்புங்கள், துணிந்து எழும்புங்கள். அற்புதங்களை சாதியுங்கள். உங்களை கொண்டு அற்புதங்கள் நடக்க போகுது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களை கொண்டு அநேக மரித்த சடலங்களை கூட வர்ற நாட்கள்ல உயிரோட கர்த்தர் எழுப்ப போறார். நம்புறீங்களா? நீங்க இயேசுவின் நாமத்தில் சொன்னா உங்களுக்கு முன்னால பிசாசு நிக்காது, பலவீனங்கள் நிக்காது, அசுத்தங்கள் நிக்காது, அந்தகாரங்கள் நிக்காது, மந்திரவாதங்கள் நிக்காது. உங்க கிராமத்துவே உங்களை வச்சு கர்த்தர் அசைக்க போறார். உங்க தெருவை அசைக்க போறார். உங்களை தூரமா அனுப்ப போறார். ஆமென். பயன்படுத்த போறாரு. சபை வளர்ந்து இன்னும் பல மடங்கு பெருக போதே.
அந்த அக்கினி எங்க மேல ஊற்றுங்கப்பா, அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. பெந்தெக்கோஸ்தே நாள்ல இறங்கின அக்கினி எங்க மேல இப்ப இறங்கட்டும். எத்தனை பேர் கேக்குறீங்க? ஓ, சத்துருக்களின் எதிர்ப்புகளை தாண்டி சபை ஆயிரங்களால் நிரம்பும். சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தம் ஆகையால் சபை ஆயிரங்களால் நிரம்பும். சாதாரண மனிதர்களை கொண்டு சபை ஆயிரங்களால் நிரம்பும். Yes Lord, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த ஒரு அடிகளை சொல்லி நான் என் கையில கொடுக்க போறேன். தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். எஃப் மைனர் படிங்க, எஃப் மைனர். கர்த்தர் நல்லவர். ஓ ரபா கரமாசா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஓ, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. கேளுங்க, ஒவ்வொருவர் மேலும் உங்க அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கப்பா. பெந்தெக்கோஸ்தே நாள்ல இறங்கின வல்லமை, பேதுருவை நிரப்பின வல்லமை. ஓ, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொன்னீங்களே, உங்க அக்கினிய ஒவ்வொருவர் மேலும் இப்போ இப்போ ஊற்றுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. ஓ, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் ஓ இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும். வல்லமை, வல்லமை, அபிஷேக வல்லமை, அக்கினி வல்லமை, சுவிசேஷத்தை தைரியமா ஆமென் அறிவிக்கிற வல்லமை, அற்புதங்களை சாதிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அற்புதங்கள் தேசத்தில் நடக்கட்டும், நடக்கட்டும். வியாதிகள் சுகமடையட்டும், பிசாசுகள் ஓடட்டும். ஆமென். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால உங்க பிள்ளைகளை பயன்படுத்தும், பயன்படுத்தும். சபை நிரம்பணும். இன்னும் ஆயிரங்களா, இன்னும் ஆயிரங்களா நிரம்பணும். அதற்கான அக்கினி, அதற்கான வல்லமை, அதற்கான அபிஷேகம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.